பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா தன் வீடு பார்க்காமல் வாழ்வு பார்க்காமல் இந்த நாடு முன்னேற நாடு உழைத்தவனை நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாள் விழாவில் அருமையானதொரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பட்டிமன்றத்திலே பேசுவதற்காக வந்திருக்கக்கூடிய அனைத்து பேச்சாளரும் நாடறிந்த பேச்சாளர்கள் அவர்களை வரவேற்பதோடு இந்த பட்டிமன்றத்தை தலைமை தாங்கி சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய கல்வி செம்மல், நம்முடைய முனைவர் கவிஞர் சைவ சித்தாந்த கலாநிதி கோ கணவீசப்பன் அவர்களை வருகை என்று வரவேற்றுக் கொள்வதோடு பட்டிமன்றத்திலே பெருந்தலைவர் காமராஜின் பெரும்புகளுக்கு காரணம் சமுதாய பணியா கல்வி பணியா என்று இரண்டு அணிகளும் இங்கே அணித்தலைமை நம்முடைய புலவர் இளங்கோ அவருடைய சார்ந்த அணியினருக்கும் பாப்பா குழார் உள்ளிட்ட அத்தனை பெருமக்களுக்கும் இந்த எதிரணியிலே பேச வந்திருக்கக்கூடிய நம்முடைய பெருங்குளத்திலிருந்தே இருந்திருக்கக்கூடிய நம்முடைய மணிமுனியன் அவர்களுக்கும் அவரை சார்ந்த மற்ற அணி உறுப்பினர்களுக்கும் உறுப்பினர்களையும் வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி சிறப்பு செய்யக்கூடிய நம்முடைய லிட்டில் ஃப்ளவர் கல்வி குழுமங்களின் தலைவர், மாவட்ட மைய நூல வாசர்வட்ட தலைவர், நாமும் தெரிந்து கொள்வோம் இயக்கத்தின் தலைவர், பன்னாட்டு மத சுதந்திர கூட்டமைப்பின் தலைவர், இப்படி பல்வேறு பொறுப்புகளை தன்னகத்தை கொண்டு ஒரு மாபெரும் இயக்கமாக இயங்கி வருகிற ஐயா மரியசை அவர்களுக்கு நன்றியை தெரிவிப்பதோடு அவர்களை வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு பெருந்திரளாக மாணவ செல்வங்களை இங்கே பார்வையாளர்கள் அனுமதித்த நம்முடைய பள்ளி தலைமை ஆசிரியர் எடுக்கும் அவர்களையும் வருக என்று வரவேற்று நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது இந்த நிகழ்வை தொடங்கி வைத்து பெருமை சேர்ப்பதற்காக நம்முடைய பெருமைக்குரிய செல்வன் மருத்துவமனையினுடைய மருத்துவ இயக்குனர் டாக்டர் பிரேமச்சந்திரன் அவர்கள், சிறந்த சேவையாளர், ஏன் காமராஜர் விழாவில் டாக்டர் அவர்களை தொடங்கி வைத்து அழைத்திருக்கிறோம் என்று சொன்னால், மதிய உணவு திட்டத்தை தொடங்கிய பெருமைக்குரியவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அதே போல தன்னுடைய கிராமத்திலே சாத்தான்குளம் பக்கத்தில் உள்ள சுப்பிரமணியபுரத்தில் உள்ள பள்ளியிலே படிக்கிற குழந்தைகள் அனைத்து குழந்தைகளுக்கும் 1984 காலை உணவு திட்டத்திலே உணவை வழங்கி வருகிற ஒரு சேவை செம்மல் தான் டாக்டர் பிரேமச்சந்திரன் அவர்கள். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய டாக்டர் பிரேமச்சந்திரன் அவர்கள் இந்த நிகழ்வை தொடங்கி வைத்து காமராஜரை பற்றி ஒரு அற்புதமான பாடலை பாடுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று ஒரு உன்னத தலைவனை பற்றி நாமெல்லாம் சிந்திக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே பெருந்தலைவர் காமராஜனுடைய அவருடைய பணிகளிலே சிறந்தது கல்வி பணியா சமூக பணியா என்ற தலைப்பிலே இன்று ஒரு பட்டிமன்றத்தை நம்முடைய தமிழ் செம்மல் கணபதி சுப்பிரமணிய ஐயா அவர் தலைமையிலே இங்கு அருமையாக ஏற்பாடு செய்திருக்கின்றீர்கள். மிக்க மகிழ்ச்சி. நாம் வாழ்கின்ற காலத்திலே இப்படி ஒரு மனிதன் வாழ்ந்திருப்பானா? இருக்கின்ற இப்பொழுது உள்ள சந்தேகத்தினருக்கு இப்படி ஒரு மனிதன் இருந்தான் என்கின்ற ஒரு கருத்துக்களை கூறினால் அவங்களுக்கு நம்ப வழி இல்லை. அந்த அளவுக்கு ஒரு வாழ்ந்து காட்டி உன்னதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சென்றிருக்கின்ற பெருந்தலைவர் நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி. இந்த சமுதாயத்தில் எப்படியெல்லாம் வாழ வேண்டும், பொது சேவையில் இருப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும். 9 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தவர். அவர் விட்டு சென்ற சொத்துக்களை சென்றால் அவருக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் கிடையாது. போகும்போது ஒரு 4 வேட்டி 4 சட்டை தான், சொந்த வீடு கிடையாது.
இப்படி சமுதாயத்துக்குன்னு தன்னையே அர்ப்பணித்த அந்த பெருந்தலைவனை பற்றி எல்லோரும் இந்த காலத்து சந்ததியினர் தெரிந்து கொள்ள வேண்டும். நாமும் அவரை போல் ஏதாவது அவர் காட்டிய வழியிலே நாம் நம்முடைய சிந்தனைகள் மாற வேண்டும். மாறினால்தான் இந்த உலகம் செழிக்கும். எனவே அதை நடைமுறைப்படுத்துவதற்காக இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றீர்கள். என்னுடைய வாழ்த்துக்கள். இதை காண வருகின்ற இளம் சிறார்கள் அவருடைய பெருந்தலைவர் காமராஜர் காட்டிய அந்த வழியினை வாழ்க்கையில் நாம் கடைப்பிடிக்க வேண்டும். இப்போ நான் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி கடைப்பிடிச்சேன்னா, எங்கள் ஊரில் நான் படித்த கல்விக்கூடத்தில் காலை உணவு கிடையாது. அது இப்போ தானே வந்திருக்குது. அப்போ நான் மேலப்பாளையத்தில் ப்ராக்டிஸ் ஆரம்பித்த பிறகு தான் யோசித்தேன், அது நம்ம மக்கள் பிள்ளைகள் நம்ம நல்ல ஒரு நிலைமைக்கு வந்த பிறகு பிள்ளைகளை படிப்பில் கவனம் செலுத்தணும்னா பெருந்தலை மதிய உணவு கொண்டு வந்தார். நம்ம காலையில் உணவு போடலான்னு என்னால் பாசிபிளாக இருந்தது. என்ன இது முடியுங்கிறது, எங்கள் வீட்டில் எல்லாம் வாடகைக்கு மாவு ஆட்டி கொடுப்பாங்க, கல்யாண வீடுகளுக்கெல்லாம் அந்த சேவைகள்லாம் செய்துக்கிட்டு இருந்தனால நான் அதை ஒழுங்கு செய்து என்றெல்லாம் ஸ்கூல் உண்டு அன்றைக்கெல்லாம் காலை உணவு உண்டுன்னு அறிவித்து அதை நடைமுறைப்படுத்தி காட்டினேன். ஏன்னா கல்விக்காக எல்லாரும் உதவி செய்ய வேண்டும். கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று பாடிட்டு இருந்தால் போதாது. இன்னும் நமக்கு கல்விக்கு ஆற்ற வேண்டிய சேவைகள் நிறைய இருக்குது. நம்முடைய இளம் தலைமுறை அதை பின்பற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு பெருந்தலைவர் காமராஜரை பற்றிய ஒரு அருமையான பாடலை பாடி நிகழ்ச்சியை துவக்குகின்றேன். உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாலே உயர்ந்தவரே, உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாலே உயர்ந்தவரே, அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கே, அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கே, உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாலே உயர்ந்தவரே. அன்பிலே ஆழ்ந்த நிலை ஆற்றலிலே இமயமலை, அன்பிலே ஆழ்ந்த நிலை ஆற்றலிலே இமயமலை, ஆதரவு நிழல் தரவே ஆலமரம் போன்றவரே. எத்தனையோ தலைவர் உண்டு இருந்தாலும் உனக்கிணையோ, எத்தனையோ தலைவர் உண்டு இருந்தாலும் உமக்கிணையோ, ஏழைகட்கு இறங்குகின்ற எங்கள் குலநாயகரே, உம்மை போல் தலைவர் உண்டோ உழைப்பாலே உயர்ந்தவரே. மக்கள் சுகம் வேண்டியல்லோ மனமுடிக்க மறந்தவரே, மக்கள் சுகம் வேண்டியல்லோ மனமுடிக்க மறந்தவரே, காந்திஜியும் நேருஜியும் காட்டும் வழி நிற்பவரே. விருதுநகர் ஊர்தனிலே விளைகின்ற பருவத்திலே, விளைநகர் ஊர்தனிலே விளைகின்ற பருவத்திலே, கொடியேந்தி நடந்த கதை குவலயத்தில் மணக்குதையா, உம்மை போல் தலைவர் உண்டோ உழைப்பாலே உயர்ந்தவரே. வெள்ளையர்கள் காலத்திலே வேலிக்கம்பி திரைதனிலே, வெள்ளையர்கள் காலத்திலே வேலிக்கம்பி சிறைதனிலே, இரண்ட கனவு எல்லாம் நினைவாக முடிந்ததையா, உம்புகளை காட்டாலே உரைத்திடவும் புலவரில்லை, உம்புகளை பாட்டாலே உரைத்திடவும் புலவரில்லை, எழுத்தாலே வடித்தெடுக்க ஏடுகளும் போதவில்லை, நீரின்றி நாடும் இல்லை நினைக்கின்றி எதுவும் இல்லை, நீரின்றி நாடும் இல்லை நினைக்கின்றி எதுவும் இல்லை, ஏழைக்கென பிறந்தவரே உத்தமரே காமராஜா, உருக்கென பிறந்தவரே உத்தமரே காமராஜா, உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாலே உயர்ந்தவரே, அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கே. ஒரு உன்னதமான தலைவனை பற்றிய கருத்துக்கள் பரிமாற்றம் நடக்கின்ற இடத்தில் என்னையும் அழைத்தமைக்க நான் நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். நம்முடைய நிகழ்வில் அருமையான பாடலை பாடி நிகழ்வை தொடங்கி வைத்த பெருமைக்குரிய டாக்டர் பிரேமச்சந்திரன் அவர்களுக்கு இப்போது கவிஞர் பாப்பாக்குடி ரா செல்வமணி அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வார்கள். அடுத்து இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற சிறப்பு அழைப்பாளர்
சந்தி கணேஷ் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியினுடைய உரிமையாளர் அன்பு சகோதரர் கணேஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அவர்களுக்கு முனைவர் கவிஞர் கோ கணேசபுரனின் பொன்னாடை போத்து சிறப்பு செய்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்று காமராஜர் அவருடைய பிறந்தநாள் விழா கொண்டாடுகின்றோம். அந்த பிறந்தநாள் விழா அன்று பட்டிமன்றம் வாயிலாக அவருடைய புகழுக்கு காரணம் கல்வி பணியா அல்லது சமுதாய பணியா என்ற ஒரு சிறந்த பட்டிமன்றம் இன்று நடைபெற இருக்கின்றது. காமராஜரை பற்றி அனைவருக்குமே நன்கு தெரியும். இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தினுடைய கல்வி வளர்ச்சிக்கு அவர் எந்த அளவிற்கு அடிப்படை அமைத்து கொடுத்தார், கல்வி புரட்சியின் வழியாக சமுதாய முன்னேற்றத்திற்கும் வழிவகுத்தார் என்றெல்லாம் நாம் ஆழமாக சிந்திக்கக்கூடிய இந்த பிறந்தநாள் விழா அன்று அவருடைய பிறந்தநாளை தமிழக அரசு கல்வி வளர்ச்சி நாளாகவே கொண்டாடி கொண்டிருக்கின்றது. அப்படியென்றால் கல்வி வளர்ச்சிக்கு அடித்தளமிட்டவர் காமராஜர் என்ற ஒரு காரணத்தினால்தான் அவருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக நாம் கொண்டாடுகின்றோம். காமராஜ் அவர்கள் கட்சி பணியிலேயே விடுதலை போராட்டத்திலே மிகவும் ஈடுபாடு கொண்டவர். விடுதலை போராட்ட காலத்தில் அடிக்கடி சிறை சென்றவர் போன்ற பணிகளை செய்தவர். அவர் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு 1954 ஆண்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பதவியேற்று ஏறக்குறைய 9 ஆண்டுகள் மிகச்சிறந்த ஒரு முதலமைச்சராக பணி செய்து 1963 ஆண்டு வரை தமிழக முதலமைச்சராக இருந்தார். அவருடைய காலத்திலே சமுதாயம் முன்னேற வேண்டுமென்றால் முதலில் தமிழக மக்களுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும். அந்த கல்வியின் வழியாக திறமையை வளர்த்து அந்த திறமை சமுதாயத்தை உயர்த்தும் என்ற காரணத்திற்காக அனைத்து கிராமங்களிலும் அனைத்து தெருக்களிலும் சிறு சிறு பள்ளிக்கூடங்களை ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆரம்பித்தார். பள்ளிக்கூடங்களே இல்லாத ஒரு மாவட்டங்களில் ஆங்காங்கே பெரிய பெரிய முதலாளிகளுடைய துணையோடு பள்ளிக்கூடங்களை ஆரம்பித்து அனைவருக்கும் கல்வியை கொடுத்தார். நமக்கெல்லாம் தெரியும், மூளை முடுக்கெல்லாம் பள்ளிகள் இருக்குது, வீடுகளில் பள்ளி இருக்குது, சிறு சிறு கொட்டைகளில் பள்ளி இருக்குது என்றால் முதலில் ஆரம்பிப்போம். அதாவது பணக்காரர்களெல்லாம் ஊக்குவித்து நீங்கள் கல்விக்கூடங்களை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி வழியே சென்று அவர்களுக்கு அதற்கான ஒரு பெர்மிஷனையும் கொடுத்து பள்ளிகளை ஆரம்பித்து வைக்கவர். அதனால் நிச்சயமாக காமராஜ் அவர்கள்தான் இந்த கல்வி வளர்ச்சிக்கு ஒரு மூல காரணமாக இருந்திருக்கின்றார் என்று நாம் கூறுவதில் எந்த மிகையாகாது. ஆகையால் நாம் காமராஜரை கல்வி என்று சொல்லும் பொழுதே காமராஜரை மறக்கவே முடியாது. அந்த அளவிற்கு அவர்கள் கல்வி பணி மிகச்சிறந்த ஒரு பணியாக இருந்திருக்கின்றது. அந்த கல்வி பணி தான் சமுதாய பணியாகவும் மாறியிருக்கின்றது. ஏண்டா கல்விதான் முதல்ல முக்கியம். கல்வி இருந்தால் சமுதாயம் நிச்சயமாக மாறும், சமுதாயம் வளர்ச்சி அடையும் இல்லையா, தொழில் வளர்ச்சி அடையும் இல்லையா. ஆகையால் இந்த நாளன்று அனைவரும் கல்வி உறவருக்கு காமராஜ் அவர்கள் ஒரு அடிக்கல் நாட்டியிருக்கின்றார் என்று கூறிக்கொள்வதில் நாம் பெருமை அடைகின்றோம். வருஷம் நம்ம இந்த பெருந்தலைவருடைய பிறந்த நாளை பட்டிமன்றம் சார்பாக நம்ம சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். பெருந்தலைவருடைய இந்த விழா நாம் ஏன் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பது நான்லாம் காமராஜ் கூட இருந்தவன். அதனால்
அவர் கூட எங்கே போனாலும் போவேன். அது அவர் சில காரியங்கள்லாம் எங்கிட்டே கூட கேட்பார். அவர் முதல்ல மாணவர்கள் கிராமங்களில் கல்வி அறிவு இல்லாதவர்களே இருக்கக்கூடாது. வெள்ளைக்கார காலத்தில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு சிலர் தான் இருப்பாங்க. அதெல்லாம் முறியடித்து கிராமந்தோறும் பள்ளிக்கூடங்களை அமைத்து நமக்கெல்லாம் இந்த மாதிரி நம்மெல்லாம் மேலே வருவதற்கு காரணம் வித்திட்டவர் நமது பெருந்தலைவர் அவர். அதுபோல் விவசாயத்திற்கு இந்த நாட்டிலே விவசாயிகள் தான் நமக்கெல்லாம் சோறு போடுகிறார்கள் என்று சொல்லி பல அணைகளை கட்டினார்கள். அதிலெல்லாம் பல சவால்கள் வந்தது. அதெல்லாம் சமாளித்து நிறைய அணைகளை கட்டி இன்றைக்கி அந்த அணைகள்லாம் இருக்க போய் தான் விவசாயிகள்லாம் நல்லா செழிப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. அது மாதிரி வியாபாரிகள் இந்த நாட்டின் முதுகெலும்பு என்று சொல்லி அவர்களுக்கு பல சலுகைகளை கொடுத்து வியாபாரத்தையும் நம்ம இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே பெருக்கணும் என்ற ஒரு ஆசையோடு ஒரு செய்த பெருந்தலைவர். அந்த பெருந்தலைவனுடைய விழா எடுத்ததில் நாமெல்லாம் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றோம். நீங்களெல்லாம் அவருடைய கனவு நினைவாக வேண்டுமானால் நன்றாக படிக்க வேண்டும், நன்றாக படித்து உத்தியோகத்துக்கு வர வேண்டும், பெரிய அறிவாளிகளாக வர வேண்டும், பெரிய தலைவர்களாக வர வேண்டும். இதற்கு ஆண்டவன் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடுகிறேன். நன்றி, வணக்கம். பெருந்தலைவர் காமராஜரை பெருமைப்படுத்தும் விதமாக இந்த பட்டிமன்ற விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு வந்திருக்கிற பெரியவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காமராஜரோட புகழை பேசுனா அதுக்கு நமக்கு நேரமே காணாது. எவ்வளோ நாள் பேசிகிட்டே போகலாம். ஏன்னா அவர் படிக்காத மேதை, தென்னாட்டு சிங்கம், கர்ம வீரர், இப்படி ஏகப்பட்ட பேர்கள் இருக்குது. தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தப்போ அவர் செய்த செயல்கள் இப்போ நம்ம அளவிடவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சிறந்த தலைவர் அவர். கல்வி கண் திறந்த காமராஜர் நம்மளாம் ரொம்ப பெருமையாக பேசுகிறோம். ஏன்னா அந்த காலத்தில் மாமா சொன்ன கல்வி எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு காலத்தில் புதுசாக கல்விக்கூடங்கள்லாம் அமைச்சு ஏழை மாணவர்கள், மெயினாக கீழ்த்தட்டு மாணவர்கள் படிக்கிறதுக்கு பெரிய உதவி செஞ்சவர் நம்ம கர்ம வீரர் காமராஜர். அவரை பற்றி அவரோட பெருமையை போற்று விதமாக நடைபெற்றக்கூடிய இந்த பட்டிமன்ற விழாவில் நான் கலந்துக்கிறதில் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த விழாவில் சிறப்பாக அமைய என வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. காமராஜர் அவர்களின் பிறந்தநாள் விழாவில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கணேஷ், சந்திகணேஷ் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி. இப்பொழுது நிகழ்வில் கருத்துரை வழங்குவதற்கு சந்திகணேஷ் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியினுடைய உரிமையாளர், தொழிலதிபர், எங்களுடைய அன்பு சகோதரர் முருகேசன் அவருடைய திருக்குமாரர் கணேஷ் அவர்கள் இப்போது வருகை தருகின்றார்கள். இதில் குறிப்பாக என்ன அப்படின்னா, இங்கே உட்கார்ந்துருக்கீங்களே பிள்ளைகள், இந்த லிட்டில் ஃப்ளவர் பள்ளியில் படித்த மாணவர் இன்றைக்கு ஒரு தொழிலதிபராக பல்வேறு கடைகளை வைத்து மிகச் சிறப்பான முறையில் நடத்தக்கூடிய ஒரு சிறந்த தொழிலதிபராக திகழ்கிற ஒரு இளைஞர் தான் நம்ம சகோதரர் கணேஷ் அவர்கள். இப்போது உரையாற்றுவார்கள். நன்றி. என்னை இந்த விழாவிற்கு அழைத்த எல்லோருக்கும் நன்றி. இந்த பட்டிமன்றம் பற்றி சொல்ல வேண்டுமென்றால், இன்றைய சமுதாயத்தினருக்கு மிகவும் முக்கியமான ஒரு தலைவரை பற்றி எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தை பிரதிபலிக்கிறது இந்த பட்டிமன்றம். இப்படி ஒருவர் வாழ்ந்தார் என்று நமது சமூகத்துக்கு தெரியப்படுத்துவது அவர் ஒரு முக்கியமான கடமையாக எல்லோருக்கும் இது தெரிய வேண்டியது. அதாவது இப்போ இருக்கிற இதை பார்த்துக்கிறத விட அப்போ அவருக்கு அவர் பெருந்தலைவர்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவருக்கு பிரசிடெண்ட் ஆஃப் தி இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸாக இருந்தார். அப்போ பிரதமர் நேரு இறந்த சமயம். அப்போது அவர் பிரதமராக இருக்கிறது தான் எல்லோரும் ஆசைப்பட்டாங்க. ஆனால் அவர் தன்னிலம் இல்லாமல் நமக்கு அடுத்து ஒரு தலைவரை உருவாக்கி கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் முதல்ல லால் பகதூர் சாஸ்திரி, அதுக்கு அடுத்தும் ஒரு வாய்ப்பு வந்தது, அவர் தான் பிரதமராகிற மாதிரி.
அப்போது நம்ம இந்திரா காந்தி அம்மையாரை பிரதமராக்கினார். அந்த மாதிரி ஒரு உயரிய பதவி கிடைக்கணுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போதும் அந்த பதவி நமக்கு வேண்டாம், அடுத்த தலைமுறைக்கு நம்ம வழி கொடுக்கணுங்கிறதுக்காண்டி அந்த இதுகளை விட்டு கொடுத்து நம்ம நாட்டிற்காக தன்னலமற்று என்றைக்கும் தன் வாழ்நாள் முழுவதும் உழைக்கின்ற ஒரு பெருந்தலைவராக இருந்திருக்கிறார். அவரை பற்றி இந்த நிகழ்ச்சியில் சிறு இது பேசியதற்கு மிகவும் நன்றி. நான் படித்த பள்ளியில் எனக்கு பிடித்த தலைவரை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பளித்ததற்கு ரொம்ப மிக்க நன்றி. ரொம்ப அருமையாக பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி சொன்னார்கள். உண்மையிலே பெருந்தலைவர் பதவியை விரும்பாத ஒரு பண்பாளர். ஒரு ஒரு பிளான் கொண்டு வந்து இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி எல்லா பெரியவர்களும் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்யணும்னு சொல்லி அதை முதலில் செயல்படுத்தி முதலமைச்சர் பதவியிலிருந்து வெளியே வந்தவர் யாருன்னா பெருந்தலைவர் காமராஜர் தான், வேறு யாரும் கிடையாது. அப்படி பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பதவியை விட்டு விலகின உடனே பெரியார் அவர்கள் தந்தி கொடுக்கின்றார்கள். அந்த தந்தியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இப்படி பதவி விலகி இருக்கக்கூடாது, நீங்கள் பதவி விலகியது தமிழர்களுக்கும் தமிழ்நாடும் தற்கொலை செய்ததற்கு சமமானதுன்னு சொல்லி பெரியார் தந்தி கொடுத்துருக்காருன்னா பெரியார் பெருந்தலைவர் மேலே எவ்வளவு பற்று வைத்திருந்தார் என்பதை உணர முடியுது. ஆகவே அற்புதமான கருத்துக்களை சொன்ன நம்முடைய சந்தி கணேஷ் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியினுடைய உரிமையாளர் தொழிலதிபர் கணேஷ் அவர்களுக்கும் அருமையான பாடலை பாடி நம்மை மகிழ்வித்த இன்றைக்கு திருநெல்வேலியில் நடக்கக்கூடிய ரோட்டரி சங்கமானாலும் சரி, எல்லா சேவை அமைப்புகளுக்கும், மேலப்பாளையத்தில் கல்லூரிக்கு பள்ளிக்கு எல்லாவற்றுக்கும் டொனேஷன் கொடுத்து முதல்ல ஒரு கல்வி நிறுவனம் தொடங்குனா முதலாக 1 லட்சம் கொடுத்தீங்களா, 1 லட்சம் ரூபா அந்த கல்லூரி தொடக்க நாளில் கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு சிறந்த சேவையாளர் அன்பு சகோதரர் டாக்டர் பிரேமச்சந்திரன் அவர்களுக்கு மீண்டும் எங்களுடைய நன்றியை பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். பெருந்தலைவரை பற்றி ஒரு அற்புதமான சிறப்பு பட்டிமன்றம். உண்மையிலே பெருந்தலைவர் நினச்சிக்கிட்டே இருக்கலாம். எல்லாருக்கும் கருணை காட்டக்கூடியவர் பெருந்தலைவர். ஒரு தடவை அவருடைய உதவியாளர் வைரவனை கூப்பிட்டு, எப்பா ரேடியோ எடுப்பா, செய்தி ஏதாவது கேட்போம்னாரு. உடனே ரேடியோ எடுத்துகிட்டு வந்தார். ரேடியோவில் ஒரு குருவி கூடு கட்டி இருந்துச்சு. உடனே வைரவன் சொன்னார், 1 நிமிஷம் இருங்க, இந்த குருவி கூட்டை கலைச்சிட்டு வந்துடுறேன், உடனே நம்ம ரேடியோவில் பேட்டரி போட்டு ரேடியோ கேட்கலான்னாரு. உடனே சொன்னார், குருவி கூட்டை நம்ம கலைக்கக்கூடாது, இந்த குருவி இருட்டு பகுதியில் இருந்ததுனால கூடு கட்டிட்டு வெளிச்சம் வருகிற பகுதியில் இந்த ரேடியோவை வச்சா அதிலிருந்து அந்த கூட்டை தானே எடுத்து வேறு இடத்துக்கு போயிடும், நாம் ஒரு கூட்டை கலைக்கக்கூடாது என்று குருவிக்கும் பரிவு காட்டியவர் யாருன்னா பெருந்தலைவர் காமராஜர். இதை மாதிரி யாரும் பார்க்க முடியாது. வஜ்ரலா முதலியார்னு ஒருத்தர் நண்பர் ராத்திரி வந்துட்டார். வந்தவரை சாப்பிட சொல்லிட்டார் பெருந்தலைவர் காமராஜர். அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவரும் போயிட்டார். அதுக்கப்புறம் தான் வைரவனை கூப்பிட்டு, எப்போ நீ சாப்பிட்டியான்னாரு. இல்லை, இருந்த சாப்பாடை அவர் வஜ்ராய் முதலியாருக்கு கொடுத்துட்டோம், நமக்கு இல்லை. அப்படியா, 1 நிமிஷம் நீ போய் வாங்கிட்டு வான்னு சொல்லி கார் எடுத்துகிட்டு போய் சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லி அந்த வைரவன் சாப்பிட்ட பிறகு தான் பெருந்தலைவர் தூங்கியிருக்கார். எந்த இடத்துக்கு போனாலும் நம்முடைய டிரைவர், ஓட்டுநர் சாப்பிட்ருக்காரா, உதவியாளர் சாப்பிட்ருக்காரான்னு பார்த்த பிறகுதான் இவர் சாப்பிடக்கூடிய நல்ல பண்பு அவரிடம் இருந்தது. இப்படிப்பட்ட பண்போடு விளங்கிய பெருந்தலைவர் காமராஜரை பற்றி ஒரு சிறப்பு பட்டிமன்றம் பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு சிறப்பான பட்டிமன்றம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலியில் புகழ்பெற்ற லிட்டில் ஃப்ளவர் கல்வி குழும தலைவர் மரியசூசை அவருடைய தலைமையிலே இந்த நிகழ்வு நடைபெறுவது உண்மையிலே பெருமைக்குரியது. அதிலும் குறிப்பாக நம்முடைய திருநெல்வேலி டவுன் சந்தி கணேஷ் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, நம்முடைய ஏஎஸ்எம் காய்கனி வியாபாரிகளுடைய தொழிலதிபர் ஏஎஸ்எம் அரசன் சுப்பையா அவர்கள், கேடி கோசல்ராம் நற்பணி மன்றத்தினுடைய தலைவர் சேவை செம்மல் ஐயா பிஆர்ஏ பொன்னுசாமி அவர்களே,
பெருந்திரளாக கூடியிருக்கின்ற மாணவ செல்வங்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சின்னஞ்சிறு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான பட்டிமன்ற பேச்சாளர்கள் வருகை தந்திருக்கின்றார். இன்றைக்கி நல்ல தலைப்பு, பெருந்தலைவருடைய பெரும் புகழை சேர்ப்பது கல்வி பணியா சமுதாய பணியா. கல்வி பணியன்னு ஒரு 4 பேர் பேச வந்திருக்காங்க, சமுதாய பணியன்னு 4 பேர் பேச வந்திருக்காங்க. முதலில் சமுதாய பணிதான் சிறந்தது என்று பேசுவதற்காக நம்முடைய பெரும்புலவர் இளங்கோ நாகர்கோயிலிருந்து வருகை தந்திருக்கின்றார். PLW மேல்நிலைப்பள்ளியினுடைய முதுகலை தமிழாசிரியர் புலவர் இளங்கோ அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தமிழுக்கு இல்லையே கொஞ்சம் தமிழுக்கு ரைட். தமிழுக்கு என் தலை வணக்கம். தகைசால் பட்டிமன்ற நடுவருக்கும் வருகை புரிந்து நல்லதொரு வாதத்தை எடுத்து வைக்க இருக்கின்ற பட்டிமன்ற பேச்சாளர்கள் அத்தனை பேருக்கும், எதிரே அமர்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் அத்தனை பேருக்கும் மொத்தமாய் என் அன்பு வணக்கம். நடுவர் அவர்களே, காமராஜர் ஆற்றிய பணிகளிலெல்லாம் சமுதாய பணி தலை சிறந்தது. ஏனென்றால் கல்வி பணி கூட சமுதாய பணியில் அடக்கம். அவர் சாலைகளை மேம்படுத்தினார், தொழிற்சாலைகளை உருவாக்கினார், பள்ளிக்கூடங்களையும் திறந்தார். அதுவும் சமுதாய பணிதான். மாணவர் என்பவர் சமுதாயத்தில் ஒரு அங்கம். அதனால தான் மாணவர் சமுதாயம் என்று அழைக்கிறோம். படித்ததனால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு என்ற இலக்கணத்திற்கு இலக்கியமாக திகழ்ந்தவர் காமராஜர் ஒருவர் தான். காமராஜர் எப்படிப்பட்டவர்னா, மெலியோரை மேம்படுத்தினார், எளியோரை கரை சேர்த்தார், வறியோர் வாட்டம் போக்கினார், வெறியோரை வென்றடக்கினார். எப்பொழுதெல்லாம் இந்திய தாய்க்கு தும்மலும் விம்மலும் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் இங்கிருந்து வேதிகை கொண்டு ஓடினார். இந்த தேசம் சேதாரப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தான் பத்தியம் இருந்தார். தான் பத்தியம் இருந்ததனால் தாம்பத்தியம் துறந்தார். அப்படிப்பட்டவர் அவர் ஆட்சியில் இந்த மாநிலம் தொழில் நகரமாக தலைத்தது. அவர் கட்டிய அணைகளில்தான் விவசாயம் மேம்பட்டது. அவர் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தமிழகத்தினுடைய பெயரை இந்த உலகமே உச்சரிக்க தொடங்கியது. அதற்கு முன்பு இந்தியா என்ற ஒரு தேசம் உண்டு. அது பட்டினியில் நிறைந்தவர்களும் பஞ்சத்தால் வாழ்கின்ற பூமி என்ற எண்ணத்தை வெளிநாட்டினர் கொண்டிருந்தனர். அதையெல்லாம் தகர்த்தெறிந்து இந்த தேசத்தை பஞ்சமில்லாத தேசமாக, வறண்ட நிலம் இல்லாத தேசமாக, சொர்க்க பூமியாக ஆக்கியதற்கு, சாகுபடி செய்ததற்கு பாலமாக அமைந்தவர் இந்த காமராஜர் பெருந்தலைவர் அவர்கள். அவர் எப்படின்னா, வரலாற்று சிறப்பு மிக்க 6 பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம், கீழ்பவானி நீர்த்திட்டம், அமராவதி அணைக்கட்டு நீர்த்திட்டம், வைகை நனை திட்டம், மணிமுத்தாறு நீர்த்திட்டம், கேளத்தலை கால்வாய் திட்டம், புள்ளம்பாடி கிணறு திட்டம், கிருஷ்ணகிரி ஆரணி ஆறு, மேம்புலம் ஆறு, வால் ஆறு, மங்களம் ஆறு, அப்புறம் நெய்யாறு, வீடூர் ஆகி, மணிமுத்தாறு, இப்படி பல திட்டங்களை. அதில் ஒரு மிகச் சிறப்பான ஒரு இது எதுன்னா, கோயம்புத்தூருக்கு செழிப்பான பூமி சிறுவாணி இருக்கிறது பக்கத்தில். ஆனால் கோயம்புத்தூர் மக்களுடைய தாகம் தீர்ப்பதற்கு தண்ணீர் கிடையாது, பஞ்சத்திலே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். செய்தியை கேள்விப்படுகிறார் காமராஜர். என்ஜினியர்களை எல்லாம் அழைத்து இந்த சிறுவாணி தண்ணீரை கோயம்புத்தூர் மக்களினுடைய தாகத்தை தணிப்பதற்கு கொண்டு வாருங்கள், அதற்குரிய திட்டத்தை தீட்டுங்கள் என்றார். பொறியியலால் வல்லுநர்கள் சொன்னார்கள் அதற்கு சாத்தியமில்லை. காமராஜர் ஏம்னார். அவர் சொன்னார், இந்த கோயம்புத்தூர் இருப்பது மேடான பகுதி, ஆறு ஓடுவதோ பள்ளமான பகுதி, பள்ளத்தில் இருந்து மேட்டிற்கு தண்ணீர் வராது என்பதனால் என்றார். காமராஜர் சினம் கொண்டார். அது எனக்கு தெரியாதா? தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு கிராமம் முதற்கொண்டு அத்தனை பகுதிகளையும் நான் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறேன், எனக்கு தெரியும். இதை சொல்வதற்கு ஒரு படித்த பொறியியல் படித்த பிஇ படித்தவர் தேவையில்லை. எனக்கு வேண்டியது திட்டம், வர வேண்டியது தண்ணீர், அதற்கு விடை காண்பதற்கு முயற்சி ஏற்படுங்கள், அதற்குத்தான் நீங்கள் படித்திருக்கிறீர்கள் என்று சொல்ல, அவர்கள் கொடுத்த அந்த திட்டத்தின் அடிப்படையில் அணை கட்டி இங்கே தண்ணீர் வந்தது. பேச்சுப்பாறை டேம் அணை இருக்கிறது நாகர்கோவில் பகுதியிலே, குமரி மாவட்டத்திலே. அங்கே செழிப்பு தண்ணீர், மழை பெய்தால் கடுமையான செழிப்பு, அணையும் கட்டியாகிவிட்டது. ஆனால் பேச்சுப்பாறையினுடைய தென்பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு தண்ணீர் கிடையாது. காரணம், 2 கிலோமீட்டர் அளவிற்கு 200 மீட்டர் ஆழத்தில் பள்ளத்தாக்கு.
இங்கிருந்து மக்கள் பள்ளத்திலே இறங்கிதான் அங்கே செல்ல வேண்டும். ஆனால் தண்ணீரை அவர்கள் சுமந்து கொண்டு செல்ல வேண்டிய அவலம் குடிப்பதற்கு. காமராஜர் சென்றார், அந்த இடத்தை பார்த்தார். உடனே அவருடைய எண்ணத்தில் உதயமானது அறிவு நுட்பமாத்தால் தொட்டிப்பாலம் என்ற ஒரு பாலத்தை 2 கிலோமீட்டர் அளவிற்கு கட்டினார். இங்கிருந்து தண்ணியை கொண்டு போவதற்கு தொட்டி. அது அன்றைக்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய பாலமாக கொண்டு வரப்பட்டது. அது மட்டுமா, தொழில் நகரமாக மாற்றினார். பெரம்பூரில் ரயில் பட்டி தொழிற்சாலை சுவிட்சர்லாந்தினுடைய உதவியோடு செய்யப்பட்டது. நிலக்கரி கார்ப்பரேஷன், சென்னை கிண்டி இந்துஸ்தான் டெலிபிரிண்டர், திருச்சியில் 1800 ஏக்கர் பாய்லர் தொழிற்சாலை, சென்னை ஆவடியிலே கனரக தொழிற்சாலை, சோவியத் நாட்டினுடைய உதவியில் 5.25 கோடி அன்றைக்கு அறுவை சிகிச்சை கருவிகளை தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை, அம்பத்தூரில் 1200 இதில் அங்கே ஒரு தொழிற்சாலை. இப்படி நிறைய தொழிற்சாலைகளை வைத்தார். நாடு மின்மயமாக வேண்டும் என்பதற்காக என்ன செய்தார்னா, நிறைய மின் வாரியங்களை மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் நிறைய ஆரம்பித்தார். இப்படி எந்த விஷயத்தில் பார்த்தாலும் அவர் செய்த புரட்சிக்கு அடங்க முடியாது. மகாத்தான புரட்சி எது இருந்தால், ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் தொடுவது பாவம் என்று தீண்டத்தகாதவர்களாக ஒதுக்கப்பட்ட ஒரு இனம் இருந்தது. அந்த இனத்தை பெருந்தலைவர் மகாத்மா காந்தியடிகள், இங்கே ஈவேரா பெரியார், வைக்கம் போராட்டம், இன்று கடுமையான சிறை நிரப்புகின்ற போராட்டங்கள் மூலமாக வென்றெடுக்க முயற்சி செய்தார்கள். ஆனால் தன்னுடைய அறிவு நுட்பத்தால் ஒன்றை செய்தார் காமராஜர். எந்த மனிதர் ஆலயத்திற்குள் புகக்கூடாது என்று ஒதுக்கப்பட்டாரோ அந்த குலத்தில் உள்ள பரமேஸ்வரர் என்பவரை என்ன செய்தார்னா, அறநிலையத்துறை அமைச்சராக்கினார். எதுவரைக்கும் இந்த சமுதாயம் மேம்பட்ட சமுதாயம், இவர்கள் உள்ளே நுழையக்கூடாது என்று தடுத்தார்களோ அவர்கள் சொன்னார்கள், பரமேஸ்வரரே வருக, பரிவட்டம் பெருக. இதுதாங்க சமுதாயத்தில் புரட்சி. இப்படிப்பட்ட உத்தம புருஷன் உலகமே இப்படியும் ஒரு தலைவரா என்று வியக்கக்கூடிய அளவிற்கு தன் வாழ்நாளில் சமுதாய புரட்சி செய்து சமுதாயத்தை மாற்றுவதற்காக அரும்பாடுபட்ட ஒரே தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் என்பதை சொல்லி அவர் பெயரும் புகழும் என்றும் நிலைத்து நிற்கும், உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும். வாழ்க அவர் புகழ். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக பெரும்புலவர் இளங்கோ அவர்கள் நிறைவு செய்திருக்கின்றார்கள். உண்மையிலே பாராட்டணும். ஏன்னா நமக்கு தெரியாத நிறைய செய்திகள், பெருந்தலைவரை பற்றி எத்தனை அணைக்கட்டு கட்டினார், எத்தனை தொழிற்சாலை கட்டினார் என்பதையெல்லாம் பற்றி ரொம்ப அருமையாக பேசியிருக்காங்க. பாராட்டுகள், வாழ்த்துக்கள். ஏன்னா பெருந்தலைவர் பார்த்திங்கன்னா எந்த நேரத்துலையும் சரி, ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அதில் முன்னின்று அந்த பிரச்சனையை தீர்ப்பதில் காரணகர்த்தாவாக இருப்பார். ராமநாதபுரத்தில் வெள்ளம், இவர் போய் நிற்காரு, கலெக்டர் எல்லாம் நிற்காங்க, யாரும் ஒன்றும் செய்ய முடியல. ஐயா அங்கே போனால் வெள்ளம் இழுத்துட்டு போயிடும், ஒன்றையும் கொண்டு போக முடியாதுங்காங்க. அந்த கிராமத்துக்கு சார கயிறு கட்டியிருக்காங்க. உடனே பெருந்தலைவர் ஒன்றும் செய்யலை, வேட்டியை மடித்து கட்டினார், ஒரு மூடை அரிசியை தூக்கி தலையில் வச்சார், சார கயிறை பிடிச்சிட்டு அந்த கிராமத்துக்குள்ளே போகிறாரு. ஏன்னா அந்த மக்களுக்கு உணவு இல்லை, 3 நாளாச்சு, வெள்ளம் வடியலை, தண்ணி இருக்குது, அரிசி பருப்பு எதுவுமே அந்த மக்களுக்கு இல்லை, கிடைக்க வேண்டும் என்பதற்காக துணிஞ்சு போகிறாரு, சாரக்கயிறை பிடிச்சிட்டு. கலெக்டர் எல்லாம் பின்னாலே போனாங்க. அப்படி ஏழை எளியவர்களுக்கு, கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதற்காக உயிரையே துச்சம் வைத்து பணயம் வைத்து செல்கிற பெருந்தலைவர் காமராஜருடைய பணி போற்றுதலுக்குரியது, அவருடைய சமுதாய பணிதான் என்று சிறப்பு செய்திருக்கின்றார். இல்லை, பெருந்தலைவருடைய பெரும் புகழுக்கு காரணம் கல்வி பணிதான் என்று பேசுவதற்காக நம்முடைய பெரும் புலவர் கவிஞர் மணிமொழி செல்வன் வருகை தருகின்றார்கள். சபையோருக்கு வணக்கம். கல்வி கண்தந்த காமராஜருடைய வாழ்க்கையில் சமுதாயத்தினுடைய வளர்ச்சி எத்தனை பெரிதாக இருந்தாலும் கல்விதான் அவருடைய வளர்ச்சி, அவருடைய புகழ், நீடித்த புகழ் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் சிறந்தோங்கியது என்பதை யாரும் மறுக்க முடியாது. குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தது மற்றவராக இருந்தாலும், ராஜாஜியாக இருந்தாலும், குலக்கல்வி திட்டத்தால் மற்றவர்கள் பயனற்று போகக்கூடாது என்பதற்காக நல்லதொரு வாழ்க்கையை அமைத்து கொடுத்தவர் பெருந்தலைவர் காமராஜர் மட்டும்தான், வேறு யாருக்கும் கிடையாது.
1956-57 ஆண்டில் கல்விக்காக சலுகை வழங்கியது நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். 12/2/61 நவசக்தி இதழில் எல்லோருக்கும் நிலம் தர வேண்டும் என்று கோரிக்கை இருந்தாலும் எல்லோருக்கும் நிலம் என்னால் தர முடியாது. ஆகவே நான் கல்வியை தருகின்றேன், அனைவருக்கும் கல்வியை தருகின்றேன். அந்த கல்வியின் மூலமாக நீங்கள் படித்து முன்னேறுங்கள். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை கல்விதான். கல்வியில் ஒருவன் சிறந்து வாழ்ந்தால்தான் பிற்காலத்தில் நல்லதொரு வாழ்க்கை வாழ முடியும் என்பதற்கு அடிப்படையான வித்திட்டவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். ஆரம்ப கல்வியானாலும் சரி, தொடக்க கல்வியாக இருந்தாலும் சரி, இன்றைய தினத்தில் இருக்கின்ற சீருடை திட்டத்தை கொண்டு வந்தது, மதிய உணவு கல்வியை கொண்டு வந்தது, மதிய உணவு திட்டம், இன்று காலை உணவு திட்டம் என்று விரிவாக்கம் செய்திருந்தாலும் இந்த கல்விக்காகவே மாணவ செல்வங்களுக்கு ஆரம்ப துவக்கத்திலே இருந்து நிச்சயமாக நல்லதொரு வாழ்க்கையை வழங்கியவர் பெருந்தலைவர் காமராஜர் என்றால் நிச்சயமாக வேறு யாரும் இருக்க முடியாது. படிக்காத மேதை என்றாலும் படிக்காத மேதை கற்றுக் கொடுத்த அந்த பள்ளிக்கூடத்தில் தான் இன்றைய படித்த பல மேதைகளை நம்மால் காண முடிகிறது. ஆகவே பெருந்தலைவர் காமராஜருடைய காலத்தில் அவருடைய பிறந்தநாள் அன்றுதான் கல்வி வளர்ச்சி நாளாக இந்த நாடு போற்றி கொண்டிருக்கின்றது. கல்வி வளர்ச்சி நாள் தான் என்று சொல்கின்றார்களே தவிர சமுதாய வளர்ச்சி நாள் என்று இதுவரை எதுவும் சொல்லவில்லை. ஆகவே கல்விக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்களே தவிர வேறு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து தன்னுடைய கருத்துக்களை வைப்பதற்காக சமுதாய பணிதான் என்று பேசுவதற்காக கவிஞர் பாப்பாக்குடியரா செல்வமணி அவர்கள் வருகை தருகின்றார்கள். தமிழ்நாட்டிலேயே எப்போதுமே நியாயத்தின் பக்கம் தீர்ப்பு வழங்கக்கூடிய அன்பான நடுவருக்கு வணக்கம். நடுவர் அவர்களே, வேகமாக ஒரு சின்ன தகவல் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. நம்முடைய இன்றைக்கி எல்லாருமே எனக்கு பரிச்சயமானவங்க தான். இதில் பேசுகிறவங்க எதிரணி, ஏன் அணி எல்லாரும். ஆனால் எதிரணிக்குள்ள ராசி பலன் பார்த்திங்கன்னா தோல்வி, சோகம், இழப்பு, பாவம். எங்களுடைய ராசி பலன் பார்த்திங்கன்னா வெற்றி, சுபம், மகிழ்ச்சி, குதூகலம். இதிலேருந்தே நீங்கள் தீர்ப்பு எந்த பக்கம் போகும் நான் முடிவு பண்ணிட்டு தான் அந்த மைக்கு முன்னாடி நிற்கிறேன். பெருந்தலைவர் காமராஜர் மட்டுமல்ல, எந்த ஒரு தலைவருமே அவருடைய சமுதாய பணிகளால் தான் நிலைத்து நின்று பேசப்படுகிறார் என்பது ஒரு பெரிய வரலாறு. மகாத்மா காந்தி எதற்காக கொண்டாடுகிறோம்? அவருடைய சமுதாய பணிக்காக தான். இன்னும் சொல்லப்போனால் ராமானுஜரை எதற்காக கொண்டாடுகிறோம்? அவருடைய சமுதாய பணி, எல்லோரும் கோயிலுக்குள் வணங்க வேண்டுங்கிறதுக்காக. பேரறிஞர் அண்ணாவை எதற்கு கொண்டாடுகிறோம்? தந்தை பெரியாரை எதற்கு கொண்டாடுகிறோம்? இன்னும் சொல்லப்போனால் எம்ஜிஆர் அவர்களை அவருடைய சமூக வள்ளல் தன்மைக்காக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கலைஞர் அவர்களுடைய தீர்க்க தரிசனத்துக்காக, உயர்கல்வித்துறைக்காக, அவருடைய சாலை மேம்பாட்டுக்காக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆக எந்த ஒரு தலைவரும் சமுதாயத்தில் போற்றப்பட வேண்டுமென்றால் சமுதாய பணிகள் தான் நிச்சயம் முன்னாடி நிற்கும். எங்கள் அணி தலைவர் ஏற்கனவே குறிப்பிட்டார், அது எதிரணி தலைவர் சரியாக கவனிக்கலை நினைக்கிறேன். அதாவது ஒரு பெரிய அரண்மனைக்கு தான் சமுதாய பணின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த அரண்மனைக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு அறை தான் கல்வி பணி. ஆக முடிஞ்சு போச்சு. அங்கே கல்வி பணி என்பது சமுதாய பணிகளுக்குள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அங்கம். அதனால் நம்ம காமராஜரை கல்வி பணி என்ற ஒரு சின்ன அறைக்குள் போட்டு அடைத்து விடாமல் அவரை அரண்மனைக்குள் நாங்கள் அமர வைத்து பெருமையோடு போற்றி கொண்டிருக்கிறோம். இந்த பிறந்த நாளையொட்டி 1903 பிறந்தவர் 1915 அரசியலுக்குள்ளே வராரு. ஒத்துழைமை இயக்கம், சைமன் கமிஷன் புறக்கணிப்பு, அதுக்கப்புறம் அதிலேருந்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செயலாளர் ஆகிறாரு, சட்டப்பேரவை உறுப்பினர் ஆகிறாரு, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் ஆகிறாரு, விருதுநகர் நகரசபை தலைவர் ஆகிறாரு, சட்டப்பேரவை உறுப்பினர் ஆகிறாரு, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் ஆகிறாரு, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியை காரிய கமிட்டி உறுப்பினர் ஆகிறாரு, பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிறாரு, அப்புறம் முதலமைச்சர் ஆகிறாரு, அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ஆகிறாரு, மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிறாரு. இத்தனை அவருடைய வாழ்க்கை, நீண்ட நெடிய வாழ்க்கையில் ஒவ்வொரு சம்பவங்களையும் நம்ம எத்தனையோ சம்பவங்கள் காமராஜருக்கு சொல்லப்படுகிறது. எல்லா சம்பவங்களுமே அவர் தன்னலம் மறந்து, அதனால தான் அவர் திருமணமே முடிக்கல. திருமணம் முடித்தால் அது கூட ஒரு சமுதாய பணிக்கு இடையூறாக வந்து விடுமோ என்ற காரணத்தினால்தான் திருமணம் கூட முடிக்காம தன்னலம் மறந்து எல்லா சமுதாய பணிகளையும் கையில் எடுத்திருக்கிறாரு. எங்களுடைய அணித்தலைவர் ஏற்கனவே பெரிய பட்டியல் இட்டுட்டாங்க. அதில் விட்டு போன சில விஷயங்களை உங்களுக்கு நினைவுபடுத்தலாம். நெய்வேலியில் நிலக்கர சுரங்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க, பெரம்பலூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை ஆரம்பிச்சிருக்கிறாங்க, சேலம் சுகர் மில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, கள்ளக்குறிச்சியில் கூட்டுறவு சர்க்கரை ஆலை ஆரம்பிச்சிருக்கிறாங்க, மேட்டூரில்
காகித தொழிற்சாலை ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் நான் சின்ன வயதில் அதிகமாக கேள்விப்பட்ட வார்த்தையான 5008 5020 நெல் வகைகளெல்லாம் அறிமுகப்படுத்தி விவசாயத்துக்கு புரட்சி செஞ்சுருக்கிறாங்க. சமயநல்லூரில் அனல் மின் நிலையம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக கல்வி, தொழில் வளம், விவசாயம், எளியோர் மேம்பாடு, இந்த அனைத்தும் சேர்ந்தது தான் ஒரு சமுதாய பணி. அப்படிங்கிறதுனால காமராஜருடைய ஆட்சி காலம் மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கையே, அவருடைய ஆட்சி காலம் மட்டுமல்ல, அவருடைய மொத்த வாழ்க்கையே இந்த சமுதாய மேம்பாட்டிற்காக, மகளிர் மேம்பாட்டிற்காக, எளியோர் மேலே வர வேண்டும் என்பதற்காக, இன்னும் சொல்ல போனால் அனைத்து தரப்பினரும் எல்லா விதமான விஷயங்களையும் பெற வேண்டும் என்பதற்காக அவர் பாடுபட்டார் என்பது ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி விடைபெறலாம்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு புயல் வெள்ளம் நேரத்தில் மக்கள்கிட்ட நிவாரணம் கொடுக்கறதுக்காக காமராஜர் போயிருக்கிறாரு. அலுவலகர்லாம் கூட இருக்கிறாங்க, ஆஃபீஸர்லாம். அப்போ என்ன எவ்வளவு வேணும் அப்படின்னு கேட்கும்போது ஒவ்வொருத்தர் ஒன்று ஆஃபீஸர் இவ்வளோ கொடுக்கலாம் இவ்வளோ கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. நீ சும்மா இருயா, நான் மக்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரியவரை கூப்பிட்டு உங்களுக்கு இதுக்கு என்ன நஷ்ட ஈடு தந்தால் சரியாக வரும்னு கேட்குறாங்க. அவர் ஒரு தொகையை சொல்கிறாரு. உடனே அதிகாரிகளை பார்த்து திரும்புகிறாரு. உடனே அவங்க அதிகாரிகள் என்ன செஞ்சு சொன்னாங்க அப்படின்னா, சரி சார், ரெவன்யூ போர்டுக்கு அனுப்பி ப்ரப்போசல் அனுப்பி அது சேங்ஷன் ஆனோன்னு நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் உடனே என்னையா அது ப்ரப்போசல் சேங்ஷன் பண்ணதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும்னே, நீங்கள் முதல்ல அவர் கேட்குற தொகை இருக்கிற காசுலேருந்து எடுத்து கொடுங்கன்னு. அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், அவன் வெள்ள நிவாரணத்தில் தவிச்சிக்கிட்டு இருக்கான். நீ எப்போ ப்ரப்போசல் பண்ணி எப்போ சேங்ஷன் பண்ண, நான் சொல்கிறத செய்யுங்கன்னு அப்படின்னு மக்களோடு, எளிய மக்களோடு இணைந்து வாழ்ந்து அன்று மட்டுமல்ல, இன்று மட்டுமல்ல, என்றைக்குமே கர்ம வீரர் காமராஜருடைய புகழ் அவருடைய சமுதாய பணிகளால் நிலைத்து நின்று நீடிக்கும் என்று தெரிவித்து இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பளித்த ஏஎஸ்எம் காய்கனி வியாபாரம், லிட்டில் ஃப்ளவர் மெட்ரிக் குழுமம் மற்றும் சந்தி கணேஷ் ஸ்வீட் ஸ்டால் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். ரொம்ப அருமையாக பெருந்தலைவர் காமராஜருடைய சமுதாய பணிதான் சொல்லி பாப்பாக்குடி இரா செல்வமணி அவர்கள் அந்த எத்தனை ஆலைகள் தொடங்கினதை பற்றிலாம் ரொம்ப அருமையாக சொன்னாங்க. விவசாயத்துக்கு என்ன செஞ்சுருக்காங்க என்பதை சொன்னாங்க. அதில் குறிப்பாக அந்த நிவாரண தொகை எப்படி கொடுக்கணும், ஜிஓவெல்லாம் போட்டு வர வேண்டாம், எளிதில் கொடுனார். இதை மாதிரி ஒரு செய்தி எம்பிபிஎஸ்ஸுக்கு செலக்ட் பண்ணுறதுக்காண்டி அதில் வந்து தமிழுக்கு பாடுபட்டவருக்கான கோட்டா மாதிரி ஒரு கோட்டாக்காக நிறைய அப்ளிகேஷன் வந்திருக்கு. அந்த அப்ளிகேஷன்லாம் கொண்டு காமராஜர் முன்னால் வச்சுட்டு சொன்னாங்க, ஐயா இதில் கொடுத்துருக்கவங்களுடைய குழந்தைய வந்து எம்பிபிஎஸ்ஸுக்கு சீட்டு கொடுக்கணும், 2 பேருக்கு கொடுக்கலாங்காங்க. அப்போ என்ன செய்தாருன்னா வேறு ஒன்றுமே செய்யலை. நீங்கள் போயிட்டு வாங்க, ஒரு 10 நிமிஷம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன்ட்டார். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஒரு 2 அப்ளிகேஷன் எடுத்து இவங்க 2த்துக்கும் டாக்டர் சீட்டு கொடுங்கன்ட்டார். உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம், என்ன ஒரு அப்ளிகேஷனையும் பார்க்கல, வைக்கல, ஸ்க்ரூட்னி பண்ணல, ஒன்றும் பண்ணல. அப்போ தான் சொன்னார், ஒன்றுமே இல்லை, எல்லோரும் ஆங்கிலத்தில் கையெழுத்து போட்டிருந்தாங்க. இந்த அப்ளிகேஷனில் 2 தான் கை நாட்டு வச்சுருந்தாங்க. ஆகவே கை நாட்டு வச்சு படிப்பே இல்லாதவன் குழந்தை டாக்டருக்கு படித்தா இந்த சமூகம் நல்லா இருக்குன்னு சொல்லி முடிவெடுத்தேன்னு சொல்லி அப்படி கஷ்டப்படுறவனை தேர்ந்தெடுக்கிற சிறப்பு பெருந்தலைவர் ஒருவருக்குத்தான் உண்டு என்பதை சொல்லி, இல்லை கல்வி பணிதான் சிறந்தது என்று ஆசிரியை லேகா அவர்கள் வருகை தருகின்றார்கள். நான் கண்ணென போற்றும் கவித்தமிழே, முத்தான வார்த்தைகளால் என்னை மூழ்கடிக்கும் முத்தமிழே, என் தாய் போற்றி வளர்த்த தாய்மொழியாகிய தமிழ் மொழியை வணங்கி அவையோர் அனைவருக்கும் என் அன்பு வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, விருதுநகரின் வீரன், படிக்காத மேதை, பகுத்தறிவு பகலவன், எளிமையின் தலைவன், மதிய உணவளித்த மகான், கரைபடியா கரங்களுக்கு சொந்தக்காரர் நம்முடைய கர்ம வீரர் காமராஜர் வண்ண மலர் தொட்டியில் வடிவம் அசையாது வாழையடி வாழையென வந்த தமிழ் மரபில் ஏழை மகன் ஏழை என இன்னமுதே நீ பிறந்தாய். அமைவான ஒரு குடியில் ஐயா நீ வந்துதித்தாய். செய்பவர் பெயர் விளங்கி நிலைத்து நிற்கச் செய்யும் அனைத்து அரசியல்களிலும் உயர்ந்தது ஓர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற பாரதியோட வார்த்தையை தன்னோட இலக்காக கொண்டு மக்களின் அறியாமை இருளை அகற்ற கல்வி ஒன்றே சொத்தாக நினைத்தவர் நமது கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். தன் முழு பணியையும் கல்விக்காக அர்ப்பணித்தவர். எங்களது எதிரணியில் எங்களுடைய எனக்கும் அவங்க எதிரி அணியினர்
அவங்க பேசும்போது சொன்னாங்க, சமுதாயத்து அதாவது கல்வி அரண்மனை போன்றது, அந்த அரண்மனையில் ஒரு அறைதான் கல்வி என்று. ஆனால் காமராஜர் அப்படி ஒரு நாள் நினைக்கவில்லை. அந்த கல்வி ஒன்றுதான் அந்த அரண்மனையை ஜொலிக்க செய்யக்கூடிய ஒரு கருவி என்று அவர் அன்று நினைத்தார். அன்று சென்னை மாகாணம் என்று அழைக்கப்பட்ட தமிழ்நாட்டிலே எல்லாரும் கல்வி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பினவர் நம்ம கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார். இந்த குலக்கல்வி திட்டமானது யாருக்குமே பிடிக்கலை, பொதுமக்கள் கூட அதை விரும்பலை. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதாவது அந்த குலக்கல்வி திட்டம் இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 600 பள்ளிகளை மூட வேண்டிய ஒரு சூழ்நிலை அன்று இருந்தது. அப்பொழுதுதான் காமராஜர் ஐயா அவர்கள் முதலமைச்சராக வந்தபோது உடனடியாக அந்த திட்டத்தை நிறுத்திவிட்டு மீண்டும் என்ன செய்தார் என்றால் 1955, 56 ஆண்டுகளில் இலவச தொடக்க கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார். இந்த படிக்காத மேதை தான் தமிழ்நாட்டையே படிக்க வைத்தவர். கருப்பு காந்தி தான் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அறியாமையை நீக்கி வெளிச்சத்தை கொண்டு வந்தவர். 6000 பள்ளிகளை மூட வேண்டிய சூழ்நிலையிலே பதவிக்கு வந்தபோது அந்த இழுத்து மூடப்பட்ட பள்ளிகளை எல்லாம் திறந்து வைத்தவர் நமது காமராஜர் ஐயா அவர்கள். இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்திலும் காமராஜர் ஐயா அவர்கள் மற்றவங்க சொல்லுவதை கேட்டு அப்படியே செய்யக்கூடியவர் இல்லை, அதோட ஆணி வேரை அறிவதில் பெருங்கவனம் செலுத்தியவர். அதிகாரிகளை கருத்தை மட்டும் வைத்து செய்யாமல் தானே நேரில் சென்று விசாரிக்க நிர்வகிக்கக்கூடிய ஒரு திறமையான ஆளாக அவர் இருந்தார். நாட்டில் கோடான கோடி பேர் வீடு இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அனைவரும் முன்னேற வேண்டும் அப்படின்னா, எல்லாருக்கும் வீடு இருக்கணும், எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கணும் அப்படின்னா அது படிப்பு ஒன்றை மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் படிப்பில் தான் ரொம்ப, அதாவது அவருடைய ஆட்சி சமுதாய பணியாக இருந்தாலும் கூட அவரது அந்த ஆட்சியில் மிக முக்கியமாக அவர் கொண்டு சென்றது எதை அப்படின்னா கல்வி ஒன்றைத்தான் கொண்டு வந்தார். அந்த கல்வி ஒன்று தான் இந்தியாவையே தமிழ்நாட்டை திருப்பி பார்க்க செய்த ஒரு கருவியாக இருந்தது. 1956, 57 ஆண்டுகளில் தொடக்கப்பள்ளியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பிள்ளைங்க இருந்தாங்க. அப்போ தான் இவர் அதிகாரிகள் எல்லாம் கூப்பிட்டு பேசுகிறார். தொடக்கப்பள்ளியில் ரொம்ப எண்ணிக்கை கம்மியாக இருக்குது, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசும்போது ஒரு நிறைய பையங்களை பார்த்தீங்கன்னா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஆடு மேய்க்க பையனை கூப்பிட்டு, தம்பி வாப்பா, நீ ஏன் ஸ்கூலுக்கு வர மாட்டேக்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் சொல்லுதான், ஸ்கூலுக்கு வந்தால் எனக்கு யார் சாப்பாடு தருவா அப்படின்னு. அப்போ சாப்பாடு தந்தா நீ பள்ளிக்கூடம் வருவியா அப்படின்னு சொல்லும்போது வரேன் அப்படின்னு. அப்போ எல்லாருக்கும் மதிய உணவு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அவர் அறிமுகப்படுத்தினார். அந்த மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திய பிறகு அந்த எண்ணிக்கையானது 12.6 லட்சம் பிள்ளைகளாக அது உயர்த்தப்பட்டது. அதாவது சாதியை பற்றி பேசுகிறாங்க, சாதி பாகுபாடு அப்படிங்கிறத சமுதாயத்தில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு. காமராஜர் என்ன நினச்சார் அப்படின்னா, கல்வியால் மட்டும்தான் சமுதாயத்தில் சாதி பாகுபாட்டை மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை அவர் வைத்திருந்தார். கல்வி வளர்ச்சிக்குரிய திட்டங்களை நிறைவேற்றவும் நிர்வகிக்கவும் உரிய பொறுப்புகளை காமராஜர் ஆட்சியில் தான் பல மடங்காக அவர் உயர்த்தினார். அன்று காமராஜர் அளித்த இத்தகைய அடித்தளம் தமிழகம் என்கிற மாளிகையில் இன்று கம்பீரமாக சொலித்து கொண்டிருக்கிறது. கடைசியாக ஒன்று சொல்லி விடைபெற விரும்புகிறேன். அதாவது நம்ம எல்லாருமே இந்த உலகத்தில் வாழுதோம், இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்கிறோம். ஆனால் காமராஜர் எப்படி என்றால், இவர் மறையும் பொழுது இவர் பயன்படுத்திய வாடகை வீட்டை அந்த வீட்டுக்கு சொந்தமானவர் எடுத்துக்கொண்டார். இவர் பயன்படுத்திய காரை காங்கிரஸ் கட்சிக்காரங்க எடுத்துக்கிட்டாங்க. இவர் உடலை அக்கினி எடுத்துக்கொண்டது. ஆனால் இவருடைய பெயர் மட்டுமே இன்று வரலாற்றில் ஒரு எழுதப்பட்ட சரித்திரமாக இருக்கிறது. எனவே கல்வி ஒன்றுதான் அவருடைய ஆட்சிக்கு சிறப்பு என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக, ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கீங்க. பாராட்டுகள், வாழ்த்துக்கள். உண்மையிலே பெருந்தலைவர் காமராஜர் கல்விக்கு எவ்வளவோ செஞ்சுருக்கார். அந்த கல்விக்காக எத்தனையோ பள்ளிகளை திறந்திருக்காரு. அது நமக்கு பட்டியலில் பார்த்தீங்கன்னா 1957 15,800 பள்ளி, 1962 29,000 பள்ளிகளாக மாறியிருக்கு. அதே மாதிரி 1.9 மில்லியன் குழந்தைகள் படித்தாங்க 1957. ஆனால் 1962 3.6 மில்லியன், அதே 1961 4 மில்லியனாக கூட்டிட்டு. உயர்நிலைப்பள்ளி 1951 637, ஆனால் 1962 1995 பள்ளிகள் வந்ததுன்னா எவ்வளவு சிறப்பு. 1952 3,33,00,000 பிள்ளைகள் படித்தாங்க. ஆனால் 56, 57, 62 பார்த்தீங்கன்னா 56 4,36,00,000, 57 4,73,00,000,
கடைசியில் 1962 9 கோடி மக்கள் குழந்தைகள் கல்வி கற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் கல்வியிலே ஒரு சாதனையை ஏற்படுத்திய வீரன் பெருந்தலைவர் காமராஜர் என்பதை மறந்துவிட முடியாது. குலக்கல்வி திட்டம்னா ஒரு அப்பா ஒரு குல தொழில் பண்ணார்னா பையனும் அதே தான் பண்ணணும். அப்போ அந்த சமுதாயம் என்ன ஆகும் பாருங்க. யாரும் எதுவும் படிக்க முடியாத நிலை. இதை மாற்றிய பெருமை. அடைத்த பள்ளிகளை ஓடி சென்றால் உயர்நிலைப்பள்ளி, நடந்து சென்றால் நடுநிலைப்பள்ளி, உயர்ந்து சென்றால் உயர்நிலைப்பள்ளி, மேலும் சென்றால் மேல்நிலைப்பள்ளி என்று தொடங்கி கல்விக்காகவே வாழ்ந்த பெருமான் பெருந்தலைவர் காமராஜர். ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காங்க. இவர்களுக்கு மறுமொழி கொடுப்பதற்காக நம்முடைய தூய சவேரியார் தன்னாட்சி கல்லூரியினுடைய மாணவி சுகீர்தா வருகை தருகின்றார். இப்பட்டிமன்றத்தை காண வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். தீர்ப்பு தருவதற்காக காத்து கொண்டிருக்கும் எம் நடுவர் அவர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். கர்ம வீரர் காமராஜர். காமராஜர் என்று சொல்லும்போது கர்ம வீரர் என்ற அடைமொழி ஒட்டிக்கொண்டே வந்து விடுகிறது. அந்த அளவிற்கு உன்னதமான ஒரு நேர்மையான மனிதன்தான் காமராஜர் அவர்கள். இந்த இலக்கியங்களில் சங்ககாலத்தை பொற்காலம் என்று அழைப்பதுண்டு. அந்த வகையில் பார்த்தால் தமிழ்நாட்டின் பொற்காலம் இவரின் ஆட்சி காலமாகத்தான் இருக்கக்கூடும். அந்த வகையில் அத்துணை நலத்திட்டங்களை இவர் நமக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஐயா, நான் ஒரு கவிதை படித்தேன். அந்த கவிதை உங்களுக்கு சொல்கிறேன். சேரி பகுதியில் ஏராள வெள்ளை நிற கொக்குகள், தேர்தல் சமயங்களில் மட்டும். இந்த கவிதையை படிக்கும்போது எனக்குள் என்ன தோன்றியது என்றால், ஆமல்ல, அரசியல்வாதிகள் தேர்தல் நேரங்களில் மட்டும்தான் அடித்தட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களை பார்க்க வராங்க, மிச்ச நேரங்களில் வராங்களான்னு தோணுச்சு. ஆனால் நம்ம தலைவர் காமராஜர் அப்படி அல்ல. எல்லா நேரங்கள்லையும் மக்களுடைய நலத்தையே சிந்தையில் வச்சுட்டு சிந்திச்சு கொண்டிருந்த மனுஷர். என்ன வேண்டும், மக்களுக்கு என்ன நலத்திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று மக்கள் நலனையே தன் மூச்சாக கொண்டு வாழ்ந்தவர் தான் காமராஜர் அவர்கள். அதாவது பெருந்தலைவர் காமராஜருக்கு தான் எங்கே குளம் இருக்குது, எங்கே தண்ணி இருக்குது, என்ன யாருக்கு எதை செய்யணும், எந்த ஊரை பற்றி சொன்னாலும் அந்த ஊர் எந்த இடத்துல இருக்குது, எத்தனை மக்கள் இருக்காங்க, எல்லா விவரமும் சொல்லக்கூடிய என்சைக்ளோபீடியா யாருன்னா பெருந்தலைவர் காமராஜர். சரியாக சொன்னீங்க ஐயா. இத்தனைக்கும் பள்ளி படிப்பை முடிக்க முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு. அந்த வகையில் இருந்தாலும் கூட நாட்டுக்காக நம்ம ஏதாவது பண்ணணும், நாட்டு மக்களுக்காக ஏதாவது பண்ணணுங்கிறதுல ஒரு தீராத ஒரு தாகத்தை வச்சிட்டு இருந்தார். நான் கூட நினைப்பேன், சே, நம்ம நாட்டில் எவ்வளோ குற்றம் நடக்குது, எவ்வளோ ஊழல் நடக்குது, நம்மளால ஏன் மாற்ற முடியாது, நம்மளும் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு எங்கேயாவது தப்பு நடக்கும்போது அப்படி நினைப்பேன். ஆனால் மற்ற நேரத்திலேயே நமக்கு என்ன, நம்ம இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிருந்தோம் சாமின்னு சொல்லுவாங்கல்ல ஐயா, அந்த மாதிரி நினச்சிட்டு விலகி போயிருந்தேன். ஆனால் காமராஜர் தான் நானும். ஆமாம், இப்போ இருக்கிற முக்கால்வாசி பேர் தான் உண்டு, தான் வீடு உண்டு, புள்ள குட்டி உண்டுன்னு தன்னலமாக வாழ்கிறாங்க. ஆனால் காமராஜர் மட்டும்தான் சுயநலம் இல்லாத, தன்னலம் இல்லாத தன்னிகர் தலைவர். அதாவது நாட்டுக்காகவே வாழ்ந்த பெருமான் யாருன்னா பெருந்தலைவர். அதுதான் திருமணமே முடிக்கல. ஏன்னா திருமணம் முடிஞ்சா பல பிரச்சனைகள் வரும். ஆகவே எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. சமுதாய நலனுக்காக தன் நலத்தை விட்டு கொடுத்தவர் யாருன்னா பெருந்தலைவர். ஆமாம் ஐயா, தன்னலத்தை விட்டு தன்னலம் பாராது மக்களுக்கு உழைத்த ஒரு தலைவர். அதனால தான் இன்றைக்கும் அவர் மக்கள் மனங்களை நின்று வாழ்கிறாரு. அவர்லாம் தன்னுடைய 18 வயசுலேயே போய் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து அத்தனை இயக்கங்களில் எல்லாத்துலேயும் முன்னிலை புரிஞ்சு போராட்டங்களில் கலந்துக்கிட்டு சிறைச்சாலையில் தங்கி இன்னைக்கு மக்கள் எல்லாரும் பேசக்கூடிய, மக்கள் மனங்களில் நிற்கக்கூடிய ஒரு தலைவராக வந்திருக்காருன்னா இது எவ்வளோ பெரிய விஷயங்க ஐயா. உண்மையே அந்த மனிதரை நம்ம பாராட்டியே தீரணும். என்றைக்கும் நம்ம அவரை புகழ்ந்து கொண்டே இருக்கணும். அடுத்த தலைமுறைக்கு அவருடைய புகழ்ச்சியை நம்ம கொண்டுகிட்டே போகணுங்கிறது தான் என்னுடைய ஆசையே. அடுத்து பார்த்தோம்னா ஐயா, அவருடைய சமூக பணியை பற்றி பேசும்போதே எல்லா கிராமங்களுக்குமே மின்சாரத்தை கொண்டு சேர்த்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா பெல் கம்பெனி வர்றதுக்கு முக்கியமான காரணமே காமராஜர் அவர்கள் தான். ஆகவே எந்த வகையில் பார்த்தாலும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் புகழுக்கு காரணம் சமூக பணிதான் என்று கூறி இத்தகைய நல் வாய்ப்பை அளித்த அத்துணை நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி. ரொம்ப அருமையாக கல்லூரி மாணவி சுகீர்தா அருமையாக பேசினான். பெல் தொழிற்சாலை வருவதற்கு காரணம் காமராஜர் தான்னா உண்மையிலே அது வாஸ்தவம் தான். ஏன்னா பெல் தொழிற்சாலை வருவதற்காக எல்லா பணிகளையும் பார்த்தவங்க தமிழ்நாட்டில் அதுக்கான இடமே இல்லை அப்படின்னு பெட்டியை கட்டிட்டு கிளம்பிட்டாங்க. அப்போ தான் காமராஜர் கூப்பிட்டு என்ன விஷயம்னாரு, எங்களுக்கு துறைமுகம் இருக்கணும், ஆறு இருக்கணும்,
அதில் தண்ணி இருக்கணும், நல்ல பரந்த இடம், இவ்வளவு ஏக்கர் வேணும்னா. அப்போ சொன்னார், இவ்வளோ இடம் கரெக்டான உங்களுக்கு இடம் நம்ம திருச்சி பக்கத்தில் இருக்குன்னு சொல்லி இடத்த காமிச்சார். பார்த்துட்டு அதிர்ச்சிச்சிட்டாங்க. எத்தனையோ அதிகாரிகிட்ட கேட்டால் இடம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னா. ஆனால் நீங்கள் சென்னையில் இருந்துக்கிட்டே இந்த இடம் உங்களுக்கு தகுதியான இடம்னு சொன்னீங்களேன்னு சொல்லி பெல் தொழிற்சாலை அந்த இடத்துல வந்துச்சுன்னா அடிப்படை தமிழ்நாட்டுடைய முக்கு மூலைகளை எல்லாம் தெரிந்து எந்த இடத்துல என்ன தொழில் தொடங்க வேண்டும் என்று ஒரு தீர்க்க தரிசனமாக செயல்படுகிறவர் பெருந்தலைவர் காமராஜர். ரொம்ப அற்புதம், பாராட்டுமா, வாழ்த்துக்கள். இப்போது தொடர்ந்து பேசுவதற்காக நம்முடைய அரசு சித்த மருத்துவக் கல்லூரியிலே பணியாற்றி கொண்டிருக்கிற சிறந்த சிந்தனையாளர் கவிஞர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வருகை தருகின்றார்கள். அனைவருக்கும் வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. நடுவர் அவர்களே, பள்ளியில் வேலை பார்க்கும் எங்கள் நடுவர் அவர்களே, கல்வி கண் திறந்த காமராஜர். பேர் எப்படி வந்திருக்கு பார்த்தீரா? கல்வி காமராஜர், கருப்பு காந்தி. இதே மாதிரி இன்னைக்கு எதிரணியர்களுக்கு எந்த தலைப்பில் பேச வராங்கிறதே இன்னைக்கு மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன். அதாவது வடநாட்டிலலாம் காமராஜரை எப்படி கூப்பிடுவாங்களாம்? காலா காந்திம்பாங்களாம். காலா காந்தினா கருப்பு காந்தின்னு அர்த்தம். இப்போ ரஜினிகாந்த் கூட காலா கீழான்னு வரும் பத்தியில எப்படி வருது பத்தியில அப்படி தான் வந்திருக்கு. என்னன்னா, வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நின்றவர் யார் யார் அப்படின்னா, ஒவ்வொரு வீட்லேயும் தன் பிள்ளைங்க படிக்கணும், படித்து முன்னேற்றம் வரணும்னு சொல்லி இன்னைய வரைக்கும் நம்ம பாராட்டிட்டு இருக்கோமா இல்லையா? நம்ம எதிரணியை சேர்ந்த பெரும் புலவர். இன்றைக்கு உலக அளவில் சாப்ட்வேர் நிறுவனத்தில் இன்றைய இளைஞர்கள் சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அடித்தளம் இட்டது பெருந்தலைவர் காமராஜர் இட்ட இலவச கல்வி திட்டம் தான். அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க, கல்விக்கு புரட்சிக்கு வித்திட்ட காமராஜர். அவர் பிறந்த நாள் என்ன நாள்? சமுதாய வளர்ச்சி நாள் இல்லை, கல்வி வளர்ச்சி நாள். அதை யாரு சமுதாய பணிக்கு பேச வந்திருக்க ஆட்களை பார்த்துடுங்க. கல்வி வளர்ச்சி நாள்ல நடக்கக்கூடிய பட்டிமன்றத்தில் சமுதாய வளர்ச்சின்னு பேச வந்திருக்காங்கன்னா எவ்வளவு தைரியம் இருக்கணும். நடுவர் அதிகம் பாருங்க. அவங்க யாரும் பெரும் புலவர் ஆசிரியர். அண்ணா இருக்காருல, பாப்பா குடியாரு, அவரு கணித ஆசிரியர். ஆனா இடம் மாதிரி உட்கார்ந்துட்டாரு. என்னச்சு அவர் நேரம். இந்த 4 பேருமே பள்ளிக்கூடத்து தொடர்பு. இவரு வாத்தியாரா ரிட்டையர்டு, அவரு வாத்தியார் ரிட்டையர்டு. இந்த பென்ஷன் கொடுக்குது யாருன்னா காமராஜர் தான் பென்ஷன் கொடுத்தாரு. அவ காலேஜில் படிக்க, அவ ஸ்கூல்ல படிக்க. நடுவர் இந்த கல்வியை வச்சுக்கிட்டு தான் நம்மளால இன்னைக்கு சமுதாய பணியெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் பேசுறது எங்க வந்து பேசுறாரு பாருங்க. அதைத்தான் நம்ம வித்தியாசமாக கொண்டு போக வேண்டியிருக்கு. இன்னைக்கு 6000 பள்ளிகளை மூடின உடனே காமராஜர் என்ன சொன்னாரு? டக்குன்னு 25,000 பள்ளியை திறப்பா. தொழிற்புரட்சி அதுக்கு அப்புறம் தான். அதே காமராஜர் தொழிற்புரட்சி கொண்டு வந்தார். எப்போ? கல்வி வளர்ச்சிக்கு அப்புறம். அதே காமராஜருக்கு என்ன பட்டம் கொடுத்தா? பாரத ரத்னா. பாரத ரத்னா, கர்ம வீரர், பெருந்தலைவர், ஏழை பங்காளர். இவங்க ஏழை பங்காளர்னு என்னன்னா, நீ டெய்லி போய் எங்கே வா, உன்ட்ட தோட்டம் துறை இருந்தால் எடுத்துக்கிடுவான், உன்ட்ட வேறு எது இருந்தாலும் பிடிங்கிடுவான். ஆனால் கல்வியை மட்டும் யாராலும் படிக்க முடியாது. கல்வி கொடுத்தா அந்த அவன் மறைகிற வரைக்கும் அவனுக்கு துணையாக இருக்குன்னு தான் கல்வியின் முக்கியத்துவம் அறிந்த கர்ம வீரர் காமராஜர் ஒவ்வொருத்தருக்கும் கல்வி வேணும். இது என்னென்னா, நம்ம சேர்மதவி ரயில்வே கேட்டில் நிற்கும் போது தான் இதுக்கு ஒரு வித்து வந்திருக்கு. ஒரு பையன் மேடு மேய்ச்சி நின்றுருக்கான். அந்த விவரம்னா நம்ம நடுவர் அவர்களே சொல்லிட்டாங்க. கூடுதலாக ஒரு விஷயம் நம்ம சொல்லணும்னா என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா, நம்ம பெரும்புலவர் பேசினார்ல, எங்கள் தீண்டாமை இருக்குன்னு. தீண்டாமை எப்போ இருந்தது? இன்றைக்கி குறைஞ்சிருக்கு. இன்றைக்கி முற்றிலும் அழியாட்டாலும். ஏன்னா கல்வி அறிவு பெற்ற பள்ளிக்கூடம் படிக்கிறதுல ஒரே சீடுரை, வேறுபாடு கிடையாது. எவன் என்ன சொன்னாங்க, நான் படிச்சிருக்கேன், என் புத்தியை கொண்டு வேலை செய்து, அதனால் எல்லாரும் சமம் எதை வச்சு சொல்லுதான்? சமுதாய பணி வச்சா சொல்லுதான்? கிடையாது நடுவர்களே. கல்வி கொடுத்த அறிவு. இப்போ காமராஜர்கிட்ட வந்து பெரியார் வந்து கேட்காரு, என்ன கேட்காரு? என்ன செய்யன்னு தெரியல, இந்த நிதி இல்லைன்னு இந்த ஐஏஎஸ் ஃபுல்லாக எது கேட்டான்னு சொல்லுதானோ, என்ன செய்யணும்? எப்பா நீ ஒன்றும் செய்யாத, நேற்று சுந்தர வடிவேலை கூப்பிட்டு வச்சுக்க, அவர் உனக்கு சொல்லுவார்னு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நிதி இல்லைன்னா என்ன, என்கிட்ட இருக்க நிதியை கொடுக்க, இல்லைன்னா நான் என் மக்கள்கிட்ட போய் பிச்சை எடுக்கையா அப்படின்னாரு. எதுக்கு? சமுதாய பணிக்கு இல்லை, குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்காண்டி. இப்போ நம்ம ஐயா சொன்னார் பற்றியெல்லாம், கல்வி படிக்கலன்னா என்னாகும்? இப்போ நம்ம பாப்பா கூட சொன்னார்ல, அந்த ராசி பலன் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான். அந்த கல்வி இருந்தீங்கன்னா ராசி பலன் பற்றி கவலை வேண்டாம், எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். இன்னொரு முக்கியமான ஒரு அறை, கல்வி தான் கருவறை. அது கோயிலின் கருவறை இல்லை, தாயின் கருவறை. அது அவசியம் நம்ம நடுவருக்கு தெரியும். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக கோபாலகிருஷ்ணன் நச்சுன்னு 4 கருத்துக்களை நல்லா சொல்லியிருக்காரு. உண்மையிலே பாராட்டுகள். அதாவது கல்விங்கிறது கருவறை மாதிரி.
அதாவது கருவறை எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி கல்வி ரொம்ப முக்கியம். காமராஜர் வந்து இலவச சீருடை கொண்டு வந்தார், இலவச மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார், இலவச கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார். அதுதான் இன்றைக்கு நல்ல ஜாதிய பாகுபாடுகளை ஒழித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லியிருக்கின்றார். பாராட்டுகள், வாழ்த்துக்கள். தொடர்ந்து பேசுவதற்காக லிட்டில் ஃப்ளவர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய மாணவி முத்துலட்சுமி வருகை தருகின்றார்கள். சமுதாய பணிதான் என்று பேசுவதற்காக. அவையோர் சபையோர் சான்றோர் அனைவருக்கும் என் தமிழ் தாயின் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சமூக பணியே சிறந்தது. 1952 முதல் 1954 வரை என் காமராஜர் மக்களின் சட்டமைப்பினராக பணியாற்றினார். இவர் படிக்காத மேதை என்று தான் அழைக்கப்பட்டார். ஒரு நாள் தன்னுடைய தாயிடம், நம் வீட்டிற்கு அருகில் உள்ள குளையடியில் தண்ணீர் வருகிறது, ஆனால் நாம் நாட்டு மக்கள் வெளியே அல்லவா தண்ணீர் பிடிக்கிறார்கள் எனவே என்று சட்டம் இருத்தினார். உடனே அவர் தாயோ, நான் ஒன்றும் கூறவில்லை, நீ பொறுப்பேற்ற பிறகு அரசினர்கள் தான் இவ்வாறு செய்தார்கள் என்று. உடனே காமராஜர் சட்டபவி கூற்றி, நான் அரசாங்கம் வருவதற்கு நான் சுகமாக வாழ்வதற்கல்ல, என் மக்களை வாழ வைப்பதற்கு தான். எனவே சமுதாய பணியே அர்ப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி. காமராஜர் ஒரு தன்னலமற்ற மனிதர் என்று கூறி விடைபெறுகிறேன். காமராஜர் வாழ்க, காமராஜரின் கழகம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையான பாராட்டுகள், வாழ்த்துக்கள். ஒரு செய்தினாலும் சரி, நேரம் அதிகமானதை காரணமாக வச்சு எளிதாக ஒரே ஒரு கருத்து உண்மையிலே பாராட்டணும். காமராஜர் வீட்டில் முதலமைச்சர் ஆகிட்டார், வீட்டுக்கு வராரு, வீட்டுக்குள்ளே தண்ணி பைப்பு இருக்குது. காமராஜருடைய அம்மா தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே காமராஜர் கேட்டார், என்னம்மா தண்ணி பைப்பெலாம் வீட்டில் இருக்குன்னாரு. அதிகாரிகள் வச்சாங்கப்பா, நீ முதலமைச்சர் ஆகிட்டேலா, அதான் கொண்டு வச்சாங்க. அப்போ உடனே கேட்டார், அந்த அதிகாரி யாருன்னு கேட்டு உடனே வர சொன்னார். அந்த அதிகாரிக்கு ரொம்ப சந்தோஷம், காமராஜர் வீட்டுக்கு பைப் வச்சுட்டோம், முதலமைச்சர் நம்மளை பாராட்டி ப்ரொமோஷன் கொடுக்க போகிறாருன்னு போனேன். உடனே கேட்டார், யாரை கேட்டு வீட்டில் தண்ணி பைப் வச்சேன் அப்படின்னாரு. அம்மா வயசானவங்கள்லாம் அப்படின்னா. வயசான பொம்பளையில் இந்த தெருவில் எத்தனை பேர் இருக்கா, எல்லா வீட்லேயும் வச்சுருக்கியா, உடனே பைப்பெடு, தெருவில் வை. ஏன் அம்மாவும் தெருவில் தான் போய் தண்ணி பிடிக்கணும்னு சொல்லி ஊருக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம் கிடையாது, எல்லோருக்கும் ஒன்றுதான் என்று சமுதாயத்தில் ஒரு புரட்சியை செய்த மகான் தான் பெருந்தலைவர் காமராஜர். அருமையாக சொல்லியிருக்காப்புல. பாராட்டுகள் முத்துலட்சுமிக்கு, பாராட்டுகள், வாழ்த்துக்கள். தொடர்ந்து கல்வி பணியே என்று பேசுவதற்காக பெருமைக்குரிய லிட்டில் ஃப்ளவர் கல்வி குழும மாணவர் அபிஷேக் வருகை தருகின்றார்கள். இங்கு கூடியிருக்கும் மாணவ செல்வங்களே, ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இங்கே கொடுக்க வந்த தலைப்போ கல்விப்பணி. கல்விப்பணிக்கே உன்னை அர்ப்பணி. காமராஜர் தனது 12 வயது வரைக்கும் தான் கல்வி படித்தாராம். காரணம், அவர் தந்தை தாத்தா இறந்த பின்பு யார் அவரை குடும்பத்தை காப்பாற்று என்று ஒரு கேள்வி. உடனே அவர் வேலை செய்து அவர் குடும்பத்தை நடத்தினார். 18 வயதிற்கு அப்புறம் காங்கிரஸ் கட்சியில் இறந்தார். அதன் காரணமாக தன் நாட்டு தமிழ் மக்களுக்காக 9 ஆண்டுகள் சிறைவாசம் சென்றார். வெளிவந்த உடனே தன் முதலமைச்சர் பதவியை ஏற்ற உடனே முதல் வேலையாக மாணவர்கள் ஏன் கல்வி கற்கவில்லை என்று சிந்தித்தார். காரணம், மதிய உணவு திட்டம் என்று ஒரு திட்டத்தை யோசித்தார். ஒரு மாணவரிடம், ஏனடா நீ இன்னும் பள்ளிக்கு செல்லவில்லை என்று கூறினார். நான் இன்று வேலைக்கு சென்றால் எனக்கு ஒரு நேரம் சாப்பாடும் சம்பளமும் கிடைக்கும், ஆனால் அதுவே எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று யோசித்தான். அந்த மாணவன் கூறினான். உடனே என்ன யோசிக்கிறது அந்த காமராஜர் யோசிச்சார். உடனே மதிய உணவு திட்டம் என்ற ஒன்றை கொண்டு வந்தார். அப்போ வந்ததுக்கப்புறம் மாணவர்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டது. அது ஏற்படக்கூடாது என்று தடுப்பதற்காக சீருடை என்று கொண்டு வந்தார். அதை கொண்டு வந்ததற்கு தான் நானோ இங்குள்ள மாணவர்கள் அனைவரோ சீருடை என்று போட்டு வந்து அனைத்து மாணவர்களும் சமமாக உட்கார்ந்திருக்கிறார்கள் என்று கூறினால் அது மிகையாகாது. காமராஜர் தன்னை கல்விக்காக அர்ப்பணித்தார் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக அபிஷேக் அவர்கள் சீருடை திட்டம் மாணவ மாணவர்களை ஏற்றத்தாழ்வை நீக்கி இருக்கு, இலவச கல்வி திட்டம் சிறப்பாக இருக்குது, படிக்க முடியாமல் ஒருவேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாத குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தார். உண்மையிலே பாராட்டுகள். அதுலேயும் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக மாற்றி
அதை விட கூடுதலாக ஒரு பங்கு இன்றைக்கு அரசு காலை உணவு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்திருப்பது உண்மையிலே பாராட்டத்தக்கம். ஏன்னா காலையில் நிறைய பிள்ளைகள் சாப்பிடாமல் வந்துருந்தாங்க. அந்த குழந்தைகளுக்கு உணவு கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு தாயாக பராமரிக்கக்கூடிய பண்பு இன்றைக்கு இருக்குது. உண்மையிலே நம்ம பாராட்டணும். ஆகவே பெருந்தலைவர் காமராஜருடைய சிறப்பை சொல்லியிருக்காங்க. பெருந்தலைவர் பெரும்புகளுக்கு காரணம் கல்வி பணியா சமுதாய பணியா என்று 4 8 அறிஞர்கள் பேசி நடுவர் தீர்ப்பென்ற நல்ல கட்டத்துக்கு வந்திருக்கின்றோம். நானும் நல்ல யோசிச்சு பார்க்கேன். சமுதாய பணின்னு பேசும்போது கரெக்ட், சமுதாய பணி தான்னு தோணுது. கல்வி பணி பேசும்போது ஆமாம் கல்வி பணி தான் அப்படின்ட்டு. ஆனால் கொஞ்சம் நல்ல யோசித்து பார்த்தா தான் ஒரு உண்மை தெரியும். அதான் ஒரு வாத்தியார் ஒரு பையன்ட்ட கேட்டார், 1 கிலோ மல்லிகைப்பூ 1 கிலோ இரும்பு, இதில் எது வெயிட் அதிகம்னா? பையன் சொன்னால் இரும்பு தான் வெயிட் அதிகம்னா. இரும்பும் 1 கிலோ மல்லிகைப்பூ 1 கிலோ ரெண்டும் சமம் தானேன்னா. பையன் சொன்னால் நீங்கள் கீழே போய் நில்லுங்க, நான் மொட்டை மாட்டிலேருந்து போடுதேன், உங்கள் மண்டையில் விழும், அப்போ தெரியும்னா. வாத்தியார் தெரியாமல் கீழே போய் நின்னார். மேலே இருந்து போட்டால் மல்லிகைப்பூ வாடை நல்லா இருக்குது, பக்குன்னு இருக்குது, போடலன்னா. இரும்பு போட்டால் மண்டை பிளந்து போச்சு. ஆஸ்பத்திரியில் மேலப்பாளையம் செல்வன் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கு வாத்தியாரை. அப்போ மண்டை உடஞ்சி போச்சு. அப்போ மல்லிகைப்பூல இல்லாத அழுத்தம் இரும்பில் இருக்குது. அதை தான் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்றைக்கி பெருந்தலைவரை போற்றுகிறோம்னா பாசன வசதி எத்தனை ஆறு, ஆழியாறு, நம்ம பரப்பிக்குளம், மணிமுத்தாறு, இப்படி எத்தனையோ அணைக்கட்டுகளை கட்டி விவசாயத்தை சிறப்பு செய்தார். தொழிற்சாலை எத்தனை, கிண்டியில் உள்ள தொழிற்சாலை, ஃபோட்டோ பிலிம் தொழிற்சாலை, நம்ம நெய்வேலி பழுப்பு நிலக்கரி, எவ்வளவு திட்டங்கள். பழுப்பு நிலக்கரி திட்டம் நெய்வேலியில் தொடங்கும்போது அங்கே உள்ள அதிகாரிகள் எல்லாம் எழுதினாங்களாம், இந்த திட்டம் சிறப்பு இருக்காது, இதனால் எந்த லாபமும் கிடைக்காதுன்னு எழுதிட்டாங்க. ஆனால் ஒரு என்ஜினியர் சொன்னார், இந்த பழுப்பு நிலக்கரி எடுத்தால் நிறைய லாபம் கிடைக்கும்னு சொன்னான். உடனே அந்த என்ஜினியர் கூப்பிட்டு டெல்லி போய் நேரிட்ட பேசுகிறாரு, இந்த இன்ஜினியர் சொல்கிறாருன்ட்டு. அப்போ அவர் சொன்னார், தொழில் வல்லுநர்லாம் லாபம் கிடைக்காதுங்க, ஒரு இன்ஜினியர் பேச்சை கேட்டு செய்யணுமாப்பா அப்படிங்காரு. ஒன்றுமே செய்யலை. நேரு சொன்னார், நான் காமராஜருக்காக இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறேன்னு சொல்லி நெய்வேலி பழுப்பு நிலக்கரியினுடைய திட்ட தொடக்க விழாவில் சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கு அந்த நெய்வேலி பழுப்பு நிலக்கரி திட்டத்தினால 1500 கோடிக்கு மேல் லாபம் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறதுனா தொலைநோக்கு பார்வையோடு யார் சொல்கிறார் என்பதல்ல, என்ன என்பதை புரிந்து கொண்டு செயல்படுவதுதான் பெருந்தலைவர் காமராஜருடைய சமுதாய பணி. சமுதாயத்துக்குன்னு எவ்வளோ பணிகளை செய்திருக்காரு. எல்லா கிராமத்துக்கும் மின்சாரம் கொடுத்தாரு. ஒரு கிராமத்துக்காரன் கேட்டான், எங்களுக்கெல்லாம் கரண்ட் வேணும்னா. ஈபியில் ஆஃபீஸரை கூப்பிட்டு கேட்டான், என்னப்பா செய்யலாம்னா, சார் அவ்வளவுத்துக்கு இரும்பில் போல் நடணும், இவ்வளோ போல் நட்டோம்னா இவ்வளோ லட்சம் ஆகும், நம்மளால் முடியாதுன்னா. அப்போ சொன்னார், இங்கேருந்து பார்த்தாரு, அவ்வளோ பனைமரம் இருந்துச்சு, பேசாமல் பனைமரத்தில் போட்டு வயறேன் நேரையாக கரண்டை கொடுனாரு. பனைமரத்தில் போட்டு கரண்டை கொடுத்தாங்க அந்த ஊருக்கு. ஆகவே எது சாத்தியக்கூறுகளோ எது நடைமுறைமோ அதை செஞ்சார். மண்ணாங்கட்டின்னு ஒருத்தர் தான். இந்த மண்ணாங்கட்டி என்ன வேலைன்னா லிஃப்ட் ஆப்ரேட்டராக இருந்தான். ஒரு ஜீவோ போட்டாங்க, எந்த அடிப்படை பணியாளர்களாக இருந்தாலும் அவர்கள் 8ஆம் வகுப்பு பாஸ் செய்திருக்க வேண்டும், இல்லை என்றால் வேலையிலிருந்து ஊஸ்ட் செய்யப்படுவார்னு ஜீவோ போட்டாங்க. மண்ணாங்கட்டி போனான், ஐயா இப்படி ஒரு ஜீவோ போட்டிருக்கல, நான் 8ஆம் கிளாஸ் எங்கே படிச்சிருக்கேன் அப்படின்னா. அப்போ கேட்டார், லிஃப்ட்டு பண்ணுறதுக்கு 8 எதுக்கு, அந்த ஜீவோ கொடு. மக்களுக்கு தான் ஜீவோவை தவிர ஜீவோவுக்காண்டி மக்கள் கிடையாது, அந்த ஜீவோவை கேன்சல் பண்ணுன்னு சொல்லி இருக்கிறவர்கள் இருக்கட்டும். இனிமேல் அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு வேண்டுமென்றால் கல்வி தகுதி வைத்துக் கொள்ளுங்கள், இருக்கிறவர்களை யாதையும் செய்யக்கூடாது என்று அந்த மக்களுக்காக அரசுதான் என்று சொல்லி நிரூபித்து சமுதாய பணிக்காக வாழ்ந்த பெருமான் தான் பெருந்தலைவர் காமராஜர் என்பதனாலே பெருந்தலைவர் காமராஜருடைய பெரும்புகளுக்கு அன்றும் இன்றும் என்றும் காரணம் சமுதாய பணியே, சமுதாய பணியே, சமுதாய பணிமே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெற்றால் அது விளக்கெண்ண தீர்ப்பு அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கல்வின்னு சொல்லி ஒரு 4 பேர் பேசியிருக்காங்க. அந்த 4 பேர் பேசுனது யோசிச்சு பார்க்கணும். அவர் சொன்னார், ஒரு அரண்மனை, அதில் ஒரு அறை தான் கல்வினார். உண்மையில் அப்படி கிடையாது. ஒரு மனிதன் இருக்கிறான்னா மனிதனுடைய கை கால் எல்லாம் இருக்குது, ஆனால் அதுக்கு மூளை எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி ஒரு சமுதாயத்தினுடைய மூளையாக இருப்பது எதுன்னா கல்வி தான்.
அதுதான் சொன்னா, ஒருவனுக்கு ஒருவேளை சாப்பிடுவதற்கு மீன் கொடுக்கிறாயா, அவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கிறாயா என்றார்கள். ஆகவே பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இலவச கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார்கள், மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார்கள், சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார்கள், பள்ளி சீரமைப்பு மாநாடு என்று நடத்தி கிராம மக்களே அந்த பள்ளியை தத்தெடுத்து அந்த பள்ளிக்கு வேண்டிய அனைத்து பொருட்களையும் கொண்டு வந்தார். அதை விட ரொம்ப முக்கியம், நூலகங்களை திறந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். எத்தனை கிளை நூலகங்களை திறந்தார், நூலகரை நியமித்தார். நூலகம் என்பது அறிவு கருவூலம். இன்றைக்கு கலைஞர் நூலகம் வந்திருக்கிறது, எத்தனையோ டிஜிட்டல் லைப்ரரி எல்லாம் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், மக்களுக்கு அறிவுதான் வளர வேண்டும், அறிவுதான் மக்களை சிறந்தவர்களாக உயர்த்தும். இன்றைக்கு கேரள மாநிலத்தை எல்லோரும் போற்றுகிறார்கள் என்றால் படித்தவருடைய எண்ணிக்கை அதிகம். ஆகவே இன்றைக்கு சாஃப்ட்வேரில் தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் சாதனை படைக்கிறார் என்று சொன்னால், வெளிநாடுகளிலெல்லாம் நம்முடைய தமிழர்கள் சாதிக்கிறார்கள் என்று சொன்னால், அதற்கெல்லாம் அடிப்படை பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்த கல்வி திட்டங்கள் தான், இலவச கல்விதான், மதிய உணவு திட்டம்தான், சீருடை திட்டம்தான் என்று சொல்லி எந்த வகையில் பார்த்தாலும் சமுதாய பணிக்கு அடிப்படை கல்விதான். கல்விதான் மம்மர் அறுக்கும் மாமருந்து என்பதனாலே பெருந்தலைவருக்கு அன்றும் இன்றும் என்றும் புகழ் சேர்ப்பது கல்விதான். ஆகவே தான் தமிழ்நாடு அரசு சரியான திட்டமாகிய கல்வி வளர்ச்சி நாள் என்று பெயர் சூட்டி இன்றைக்கு பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், கல்விதான் சிறப்பு என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த அற்புதமான நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற லிட்டில் ஃப்ளவர் கல்வி குழுமத்தினுடைய சேர்மன், கல்வியாளர், சமய நல்லிணக்க காவலர் மரியு சூசை அவர்களுக்கும், நம்முடைய சுகி ஸ்வீட்ஸ், நம்முடைய ASM அரசன் சுப்பையா காய்கனி வியாபாரத்தினுடைய தொழிலதிபருக்கும், சந்திகனே ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியுடைய உரிமையாளர் அன்பு சகோதரர் அமரர் முருகேசன் அவர்களை வணங்கி, அவருடைய திருக்குமாரர் அன்பு சகோதரர் கணேஷ் அவர்களுக்கு நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்து, KT கோசல்ராம் நற்பணி மன்றத்தினுடைய தலைவர் ஐயா பெரியவர் நம்முடைய PRA பொன்னுசாமி அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து சிறப்பாக செயல்படுத்திய சிவபிரகாச நற்பணி மன்றத்தினுடைய துணை செயலாளர் கவிஞர் முத்துசாமி அவர்களுக்கும், நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற கவிஞர் புன்னைச்செழியன் அவர்களுக்கும், அற்புதமான முறையில் இந்த நிகழ்ச்சியை எடுத்து வழங்கி கொண்டிருக்கிற தாமிரா டிவியினுடைய அதிபர், தொழிலதிபர் திருமுருகன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்து, பள்ளியினுடைய தலைமை ஆசிரியருக்கும் நன்றி தெரிவித்து அனைவரையும் பாராட்டி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, தன் வீடு பார்க்காமல் வாழ்வு பார்க்காமல், இந்த நாடு முன்னேற நாடு உழைத்தவனை நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா. பெருந்தலைவர் காமராஜரின் பெரும் புகழுக்கு காரணம் கல்விப் பணியே சமுதாய பணி என்ற பட்டிமன்றத்தின் தலைவர் பெருமைமிகு கோ கனகசுப்ரமணியம் அவர்களுக்கும், நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து நல் உள்ளங்களுக்கும், இந்த கல்வி குழுமத்தின் தலைவர் திருமிகு மரிய சுசி அவர்களுக்கும், திரு சக்தி கணேஷ் அவர்களுக்கும், திரு மருத்துவர் பிரேமச்சந்திரன் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.